குருவருடன் முன்னின்றல் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் வகையிலே அருள் தரும் தேவகிரி அம்மையுடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி அருள்குருநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கிக் கொண்டு அடியேனை என் நன்னொழுக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமானார் திருவடிகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி இங்கே எழுந்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்கள் மக்கள் திருவடிகளையும் போற்றி வணங்கி வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். உலகேலாமனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெருமானுடைய பேருள் கருணையினாலே நாம் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் சருக்கத்திலே இரண்டாவது நாயனாராக விளங்கக்கூடிய முருகநாயனாரை பற்றிய தொடர் வகுப்பானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வகையிலே சென்ற வகுப்பானது அவர் 4வது பாடலோடு நிறைவு செய்திருந்தோம். அவர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் திருப்பூம்புகலூர், அந்த தலத்தை பற்றிய சிறப்பை சென்ற வகுப்பிலே மிகவும் விரிவாக நாம் சிந்தித்திருந்தோம். அதன் பிறகு அவர் வைகாசி மூலம் அந்த திருநட்சத்திரத்திலே இறைவனோடு 2 கலந்த நாள், அது சம்பந்த பெருமானுடைய குருபூசை நாம் சென்ற வியாழக்கிழமை அன்று திருவருளால் மிகவும் சிறப்பாக நடைபெற்று, அவ்வகையிலே அவர் புராணத்தை சிந்திக்கும் நேரத்திலே நாம் அவருடைய முக்தி நட்சத்திரத்தை தரிசனம் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. வண்டு பாடல் உணல் தாடல் மலர்ந்து கண்ணீர் அரும்புன புவன அப்படிங்கிற அந்த பாடலை சொல்லியிருப்பார். அங்கே அந்த வண்டுகள் எல்லாம் ஓங்காரமிட்டு கொண்டு அடியார்கள் பதிகம் பாடுவது போல கொண்ட வாசமுகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்லார் அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளிர்த்த கண்ணீர் அரும்பு மால் அப்படின்பார். இப்போ திருப்பதிகத்தை பாடும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்ம கண்ணில் என்ன வரணுங்க? கண்ணில் தண்ணீர் வரணும். அது வந்தாதான் பெருமான் மேலே நமக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை நமக்கெல்லாம் வரல அப்படின்னா இன்னும் பெருமான் இடத்துல நமக்கு அன்பு வரலை அப்படிங்கிறது நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அப்போ பதிகங்கள் பாடும் பொழுதும் ஒருவர் பாடுவதை நாம் கேட்கும் பொழுதும் என்ன வரணும்? நமக்கு கண்ணில் தண்ணீர் வரணும். துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசக பெருந்தகைக்கு சொல்லும் பொழுது சொல்வார். அப்போ அந்த போல நமக்கு இறைவனை நினைக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது என்ன வரணும்? கண்ணில் தண்ணீர் பெருக்கெடுத்து வரணும். அந்த வகையிலே சென்ற வகுப்பானது நிறைவு செய்திருந்தோம். ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னில் மான மறையோர் குலமரபின் வந்தார் முந்தை மறை முனிவர் ஞான வரம்பின் தலை நின்றார் நாக புனைவார் சேவடிக்குள் ஊனமின்றி நிறை அன்பார் உருகு மனத்தார் முருகனார். ஆன பெருமை அப்படிங்கிறார். ஆன பெருமை என்ன? ஆன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுடை பிள்ளையும் ஆளுடை அரசும் ஆளுடை நம்பி மூவரும் வந்து தரிசித்தனர். முருகநாயனாருடைய அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? அவர் இருந்த ஆலயம்னா மூவராலும் தரிசிக்கப்பட்டது. ஆளுடை பிள்ளை, ஆளுடை அரசு, ஆளுடை நம்பி என்று சொல்லப்படக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி பெருமான் மூவரும் அந்த திருத்தலத்தை தரிசனம் செய்திருக்கின்றார்கள். அந்தம் புகழூர் அது தன்னில் அங்கே அது தரிசித்தனர். பலகாலும் இங்கே என்ன பண்ணாங்க? பல அடியார் திருக்கூட்டத்துடன் முருகநாயனார் இந்த திருமடத்தில் பலகாலும் தந்தம் திருத்தொண்டினை நிறைவாக செய்வார். அவர் எப்படிங்க? பல அடியார் திருக்கூட்டங்கள், யார் அந்த ஊருக்கு அடியார்கள் திருவேடத்தோடு வந்தாலும் அவர்களுக்கு மடத்தை வைத்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வார், அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வார். அப்போ நாம் இதோட எங்கே பார்க்குறோம்? அமர்நீதி நாயனார்,
இளையான்குடிமாறர் இப்படி எல்லாம் தொடர்ந்து அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ததை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அடியார்கள் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்தோம்னா அங்கே என்ன இருக்கணும்? திருமடம் என்ற ஒன்று அவசியம் இருக்கணும். எப்படி திருக்கோயில் இருக்குதோ அதுபோல அடியார்களுக்கு மடம் என்ற ஒன்று அவசியம் நாம் இருக்கணும். அங்கே வெளியிலிருந்து வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு இல்லைங்காம நம்ம என்ன செய்யணும்? நம்மால் இயன்ற அளவு அன்னம்பாளிப்பிட அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதான் இப்போ ஊரில் இருந்தால், ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சித்தவட மடம் என்கின்ற மடத்தில் தங்குறார். ஊரோட எல்லையில் இருக்கக்கூடிய அதிக விரட்டம் ஊரோட எல்லையில் இருக்கக்கூடிய சித்தவட மடம் அப்படிங்கிற இடத்துல அவர் அந்த இரவு தங்குறார். அப்போ நம்ம நாயன்மார்களும் அருளாளர்களும் எங்கே போய் யாருடைய இல்லத்திலையும் தங்காமல் அதிகமாக மடங்களில் தான் தங்கியிருந்தாங்க. போகும் இடமெல்லாம் மடங்கள். அப்போ அடியார் திருக்கூட்டமும் அடியார்கள் இருக்கிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களும் பூசை குறைவின்றி நடைபெறணும். அடியார்களும் என்ன பண்ணணும்? வரக்கூடிய திருவேடத்தில் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு இல்லைங்காம உணவு கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வழியாக நமக்கு சுவாமி உணர்த்துறாங்க ஒவ்வொரு முறையும். சரியா? நாமளும் அதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வரோம். திருத்தொண்டர் பெருமையினை, அந்த திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தல். அங்கே என்ன பண்ணுறாங்க? வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் தொண்டர்களை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருக்கிறாங்க. பெருமையாக பேசி கொண்டிருக்கிறாங்க. நாம் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வண்டு பாட தாமரைகள் அலர்ந்து தேன் அலம்புதளிப்ப. இந்த வண்டுகள் எதுவரையும் ஓங்காரமிட்டு கொண்டிருக்கும்னா தேனை பருகும் வரை. அது வரைக்கும் இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம அடியாருக்குள்ளேயே இருப்போம், பேசுவோம், அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு பேசிக்குவோம். ஆனால் அது தெரிஞ்சதுன்னா நம்ம பேச மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிதல் என்பது உணர்தல். உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அதை பற்றி நாம் பேசவே மாட்டோம். அவங்க பேசுகிறத நம்ம அமைதியாக கேட்போம். அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கும் தெரிந்தார் போல ஒரு வாதிடுவது போல பேசுவோம் அந்த இடத்துல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அமைதியாக அன்பாக இருக்கணும். அப்போ அங்கே என்ன பண்ணாங்க? அந்தன் புகழ் அப்படி அந்தன் புகழ் தன்மை பிரிது வெப்பத்துக்கு அஞ்சி புகழ். இப்போ தன்மை அப்படியே தன்னை பிரிந்து பிறவி வெப்பத்திற்கு அஞ்சி இந்த உயிர்களெல்லாம் எங்கே போகுது? தஞ்சம் ஆகக்கூடிய இடம் பூம்புகழ். அந்தம் புகழூர். இப்போ புகழடைந்தார் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு புகழிடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒருவரை நம்பி அந்த இடத்துல தஞ்சம் அடையுது. என்னை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு புகழடை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு வெப்பத்தை மாற்றி குளிரச் செய்யும் தன்மை. இப்போ தன்மை அப்படிங்கிறாரு அந்தன் புகழூர் அப்படிங்கிறது பிறவி என்கின்ற வெப்பத்தை மாற்றி குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. எது? தூய்மை என்கின்ற குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது அந்தன் புகழ் அப்படிங்கிறது. உலகத்தாருக்கு அடிமை தரத்தின் பெருமையை காட்டி அருளும் வகையில். இப்போ உலகத்தாருக்கு அவருடைய அடிமை திறத்தை காமிக்கணும். இறைவன் எங்கேயாவது நமக்கு பெரிய புராணத்தில் சோதித்தார்னு சொல்லப்படுதா அப்படின்னா இல்லை. எங்கேயுமே சோதிக்க வேண்டிய அவசியம் இறைவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும். இப்போ வெளியில் இருந்தால் தானே அவரை பற்றி சோதிக்கணும். அவருக்கு நமக்குள்ளதான் இறைவன் இருக்காங்க. கைலாயம் எங்கே இருக்குது? நமக்குள்ளதான் இருக்கு. அதை தேடணும். நாவுக்கரசு பெருந்தகை அது சொல்லுவார், தலையே நீ வணங்காய். கடைசியிலான்னு சொல்ல தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நானுகனும் தேடி தேடோனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்போ உடனே நாம் யோகத்துக்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கி பல பயிற்சி மையங்கள் இருக்குது. ஒரு நன்கொடை சீட்டு போட்டோம்னா ஒரு 2000-3000 கொடுத்தோம்னா நாங்கள் யோக பயிற்சி தரோம், யோகத்தில் உனக்கு எல்லாம். அப்படியெல்லாம் இல்லை. இறை ஆன்மா சிறிது சிறிதாக நிலையாக முன்னேறுவர் நிலையிசை நிலைமிசை நிலை இலரே. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்கள் முன்னுக்கு வர வேணும் அப்படின்னு தான் சொல்லப்படுதே ஒழிஞ்சு எடுத்த உடனே நம்ம யோகத்துக்கு போய் கண்ண மூடி உட்கார்ந்தோடனே யோகம் கை கூடிராது. அதற்குரிய பக்குவங்கள் சரியை கிரியை வந்து தான் யோகம் வரணும். எடுத்த உடனே யோகத்துக்கு போனோம்னா பல்க் பீஸ் போயிடும். சரியா? அது யோகம் சொல்லியும் தர முடியாது. உலகத்தாருக்கு அடிமை தரத்தின் பெருமையை காட்டும் வகையில் பங்கனி உத்திர திருவிழாவில் அடியார்களை ஊட்டுதற்கு பொன் வேண்டி. இப்போ இதுக்காக என்ன பண்ணாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தளத்தில் போய் என்ன அங்கே இரவு அந்த மடத்தில் முருகநாயனார் மடத்தில் தங்கி இருக்கிறாங்க. அங்கே திருவாரூரில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறதுக்கு பொருளாதாரம் வேணும்ல. இப்போ நமக்கும் ஆவணி வந்துருச்சு பக்கமாக 63 திருவிழா. என்ன பண்ணணும்? வரக்கூடிய அடியார்களை நம்ம நல்லபடியாக
அன்னம்பாளிப்பு செய்து அனுப்பி வைக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பொருளாதாரம் வேணும். அது போல அவரு என்ன பண்றாரு, பங்குனி உத்தர திருவிழாவுக்கு பங்குனி உத்தரத்துல ஆரூர்ல சுவாமி திருவடி தரிசனம் கொடுப்பார். அப்ப மட்டும்தான், வேற எப்பயுமே இல்லை. அந்த திருவடி தரிசனத்தை பார்க்கறதுக்கு நிறைய அடியார்கள் வருவாங்களே, அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய வேணும்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் புகழூர் பெருமானிடத்துல விண்ணப்பம் வைத்துட்டு அங்கே இரவு அப்படியே ஒரு செங்கலை தலைக்கு வைத்து தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கி எந்திரிச்சு பார்த்த உடனே அந்த செங்கல் என்ன ஆயிடுச்சுங்க? தங்கமா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு செங்கல் அளவு தங்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சுக்கீங்க. அன்னைக்கு அந்த தங்கத்தோட செங்கல், ஆமா, செம்பொன் செழும்பொன்னி கட்டி, அந்த செம்பொன் அந்த செங்கல் கட்டி அப்படி பொன் கட்டியா பெறார். மறையூர் குலமரபின் வந்தார். இவர் முருகநாயனார் எங்கிருந்து வந்தவர்? மறையூர் குலத்திலிருந்து வந்தவர், வேதியர். சரிங்களா? வேதியர். அவர் அவதரித்த வேதியர் குலம் என்பது வேதியர் வாய்மை பெற்று விளங்கி. அவர் எப்படிப்பட்டவர்? அந்த வேதியர் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தோ அதன் அடிப்படையில் இறைவனுக்கு தொண்டு செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் தொண்டு செய்து வருகின்றார் அப்படின்னு சொல்றார். வேத மறை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார். அதில் ஞானத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தலைமையாக கொண்டு அதில் இன்னைக்கு நாளை சிவாகம இந்த வேதம்ங்கிறது நீங்க 4 வேதத்தை இந்த இடத்துல எடுத்துக்கூடாது. நமக்கு ஆகமம் சிவாகமத்தை தான் இந்த இடத்துல வேத நெறின்னு சொல்லு, வேத குலம் அப்படின்னு சொல்லி சிவ ஆகம சீரராகிய சிவாகமங்களில் செய்யப்பட்ட சிவஞானம் கைவரப்பெற்ற முதன்மை உடையவராக திகழ்ந்தார். சிவஞானம் கைவரப்பெற்று முதன்மை உடையவராக திகழ்ந்தார். யாரு? முருகனார். பெரியவங்களை இன்னும் போட்டு சொல்ல, இன்னன்னா போட்டு சொல்லக்கூடாது, அதனால இரனா போட்டு மரியாதையோட அந்த இடத்துல சேர்க்கலார் பெருமான். உருக மனத்தா, உருகு மனத்தா, எது? நிறை அன்பால் சேவடி கீழ் அப்படிங்கிறார். ஞான வரம்பின் தலை நின்றார். நாகம் புனைவார். யாரு? நாகத்தை வச்சிருக்கக்கூடிய வருது நம்ம பெருமான். அளவு அன்பு செய்ய நாயனார் செய்த தொண்டு சரியை கிரியை யோகம் ஞானம் 4 திருத்தொழில்களும் என்பது மேல்வரும் 7 திருப்பாட்டுகளில் போந்த பொருளாக காண்போம். அடுத்து 7 பாடல்களில் அவர் அந்த சரியை கிரியை யோகம் எப்படி குரு, அதே மாதிரி ஒரு குரு லிங்க சங்கம் வழிபாடு 3 செய்திருக்கிறார். திருஞான சம்பந்த பெருந்தகை நாவுக்கரச பெருந்தகை வணங்குறாங்க, அது குருநாதர் வழிபாடு. அங்க வர்த்தமானீஸ்வரர் சுவாமிக்கு பூசா பண்றார், அது லிங்க வழிபாடு. அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறார், சங்கம வழிபாடு. இவர் குரு லிங்க சங்கம 3 வழிபாட்டையும் மேற்கொண்டிருக்கிறார் முருகனார். சரிங்களா? முருகனார் 3 வழிபாட்டையும் மேற்கொண்டு நாகம் புனைவார் சேவடிக்குள். யாரு? நாகத்தை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் சேவடிக்குள் ஊனமின்றி நிறை அன்பால். இப்ப நம்மளுடைய அன்புலாம் எப்படிப்பட்ட அன்பு? ஊனமுடைய அன்பு, ஊனமுடைய அன்பு. ஏன்னா நம்மளால ஒரு தொண்டை நிறைவாக செய்து வர முடியுமானா முடியாது. இப்போ ஒரு கொள்கையை எடுத்துக்கிறோம், தினைக்கும் இந்த பணியை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொண்டு தினைக்கும் நம்மளால் அதை செய்ய முடியுமானா கட்டாயம் நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியறதில்லை. கால சூழல் அப்படின்னு சொல்லிடுவோம். திருவருள் என்னை அப்படிதான் வச்சிருக்குது. ஏன்னா நமக்கு கைவந்த கலை என்ன? எதை எடுத்தாலும் திருவருள் இருன்னு சொன்னோமா, நம்மளால எப்போ இயலுடையோ அது திருவருள். நாம யாருக்காவது செய்தோமோ அது திருவருள். நமக்கு மற்றது யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அது அவங்க செஞ்சுட்டாங்க. இதுதான் நம்மளுடைய பேச்சா இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. எது நடந்தாலும் திருவருள் இருந்தா நாம் எது நடந்தாலும் எங்கேயும் போக மாட்டோம், பெருமான் திருவடிக்கு கீழவே இருப்போம் அப்படிங்கிறத நாம் வரணும். அப்போ ஊனம்னா இடையறாது அன்பு செலுத்து, அதுதான் ஊனமின்றி நிறை அன்பால். அப்போ ஊனமில்லாத நிறையான அன்பு. நான் தினைக்கும் சாமிக்கு ஒரு மலரிட்டு பூசை பண்ணுவேன் அப்படிங்கிற கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை செய்யணும். நாம் என்ன பண்ணிட்டான், 1 விட்ட 2 விட்ட பங்காளி செத்துட்டான், 6 மாதம் அடைப்புன்னு சொல்லிவிட்டாங்க, அவ்வளோதான். கோபுரத்தையே பார்த்துட்டு அப்படியே போயிடும். அது முடிஞ்சால் அதையும் பார்த்தா தீட்டுன்னு சொல்லிவிட்டாங்க, அதையும் பார்க்க மாட்டோம். இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. திருவேடத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் 13 அல்லது 16 நாட்கள் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணணும், ஆலய வழிபாட்டுக்கு வந்துடணும். அதை விட்டுட்டு இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அதனால்
நாங்கள் வரலன்னு இருந்தோமா நமக்கு தான் நட்டோம். ஆகவே என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும், நாம ஆலய வழிபாட்டிற்கு அந்த குறிப்பிட்ட ஒரு 13 நாள் 16 நாள் முடிஞ்ச உடனே ஆலய வழிபாட்டுக்கு வந்துடணும். அது அடைப்பு இருந்தாலும் சரி அடைப்பு இல்லைனாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எந்த அப்போ பார்த்தோம்னா அந்த 6 மாதம் இருக்குதுன்னா 6 மாதம் சோறு சாப்பிடாம வந்தோம்னா பரவாயில்ல தான். யாராவது அடைப்பு இருக்குது அப்புறம் எப்படி அது உடம்புக்கு தேவை மாதிரி உயிருக்கு தேவை இருக்குது இறை வழிபாடு. உங்கள் உடம்புக்கு அன்னம் வேணும், சாப்பாடு சோறு வேணும், அப்போ உயிருக்கு என்ன இருக்குது? அப்போ எப்படி அவங்க எப்படி அந்த ஊனமின்றி அன்பு எப்படி செலுத்திருக்க முடியும்? முருகநாயனார் அப்போ அவங்களுக்கு சொந்த பந்தமே வீடு இருந்திருக்காதா? பங்காளிங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? அனாதையாக இருந்திருப்பாங்களா அப்படின்னு யோசனை பண்ணு. அப்போ எல்லாரும் இருந்திருப்பாங்க. அந்த இறை வழிபாட்டில் யாம் எடுத்துக்கொண்ட எப்படி என்ன துக்கம் இன்பம் நடந்தால் நம்ம உணவு விட்டுறோமா? அதிகபட்சம் ஒரு நேரம் கூட இல்லை, எப்படியாவது ஒன்று அடுத்தவங்க சொல்கிறாங்கிற பேர்லையாவது நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம். இல்லை நான் வேண்டான்னு தான் இருந்தேன், அவங்க ரொம்ப என்னை கட்டாயப்படுத்தினாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் வேணால் வைத்து கொள்வேன் ஒழிய சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது. இப்போ உடம்புக்கு எப்படி இந்த 6 மாதம் சாப்பிடாம இப்போ நம்ம அடைப்புன்னு சொல்லிட்டோம்னா 6 மாதம் சாப்பிடாமே விட்டுறணும். இப்போ அடைப்பு வந்து உயிருக்கா உடம்புக்கா? அந்த உயிர் போனது தான் அடைப்பு. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம உயிருக்கு உணவு இல்லாம வச்சிருக்கிறோம். எப்பயுமே சொல்றேன்மா, அந்த காலமா இந்த காலமா நாம இப்ப நடைமுறையை தான் சொல்றோம். அதனால என்னன்னா கட்டாயம் நீங்க அந்த 13 16ஆம் நாள் முடிச்சா நீங்க பாட்டுக்கு ஆலய வழிபாட்டுக்கு வந்துடணும். நாம செய்யக்கூடிய தொண்டை இடையறாமல் செய்யணும். அது அவங்க அந்த காலங்கள்லயும் செய்தாங்கன்னு சொல்லப்படுது. அது ஆன்மார்த்தம் செய்யலாம், சரிங்களா? அப்போ நாம் அதை இடையராக செய்துட்டு இருக்கணும். இது புதுசாக கொண்டு வந்து அடைப்பு வந்துருச்சு. இதெல்லாம் என்னன்னா இயலாமை. அந்த 6 மாதம் நீ ஏன் 48 நாள் வச்சாங்கன்னா அந்த ஒரு செயலை ஒரு ஆன்மா ஒரு 48 நாள் கடைபிடிச்சதுன்னா அது தொடர்ந்து செய்யுங்கிறதுக்கு தான் அந்த 48 நாள் பழக்கம் கொண்டு வந்தது. இப்போ நீ 6 மாதம் கோயில் பக்கமே வரல, அப்புறமேட்டு வரதுக்கு தோணாது. அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்படியே போயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்தியோ அப்படியே கோயிலை விட்டு வெளியே போயிடலாம். அப்போ என்ன இது நடந்தாலும் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நாம் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ அப்படி அவங்க கேட்கும் பொழுது நீ 6 மாதம் சாப்பிடாதது, நான் 6 மாதம் சாமி கும்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த இடத்துல அதை வேணால் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஆலய வழிபாட்டுக்கு நம்ம வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இவர் எப்படிப்பட்டவர்? உருகும் மனத்தார், எது நிறை அன்பார், பெரியவற்றுக்கெல்லாம் பெரியவனாகிய இறைவன் உயிர்களின் சிறுமை எண்ணாது எஞ்ஞாண்டு செய்து வரும் பேரருள் பெருமையினை எண்ணி அன்பு செலுத்துதல் உள்ளம் நெகிழ்தல். இவர் முருகநாயனார் அவருடைய அன்பு அவருடைய கருணையை. இப்போ இறைவன் எப்படிப்பட்டவன்னா, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாள் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், நீ ஆட்டிக்கொண்டாய் என்னையும் எத்தனையும் அரிய நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏற்றுக்கொண்டாய் இத்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ. இறைவன் எப்படிப்பட்டவன்? நம்ம எவ்வளவு பிழைகள் செய்தாலும் அத்தனையும் பல பிறவிகள். அதனால தான் தாயினும் சால பரிந்து அப்படின்ட்டார் மாணிவாசன். தாயினும் தயாவுடைய தம்பெருமான். ஏன்னா தாய் ஒரு காலத்தில் சலிச்சுவா, இவனுக்கு என்னத்தான் நான் செஞ்சாலும் என் மேல இப்படியே தான் இருக்கிறான், பாசமே இல்லை அப்படின்னு அம்மா சலிச்சுடுவா. ஆனா இறைவன் பல பிறவி பல யுகம் பல பிறவிகள் நாம் எடுத்துட்டோம், அப்போ கூட அவன் சலிக்கலை. எப்படியாவது இந்த ஆன்மா பக்குவம் பெற்று நம்ம இடத்துல வந்துடும் அப்படின்னு இருக்கிறாரு. இன்னொன்று, கேவலத்துலேயும் நம்ம கூட இருக்கிறான், சகலத்துலேயும் நம்ம கூட இருக்கிறான், சுத்தத்துலேயும் நம்ம கூட இருப்போம். அவன் எங்கேயுமே நீங்காது நம் உடனாகவே இருந்து கொண்டே இருப்பான். நாம் ஒரு சில நேரங்களில் தாயை பிரிந்து இன்னைக்கு 100% தாயை பிரிஞ்சு தான் இருக்கிறோம், சரிங்களா? ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் தொழில் சார்ந்து போகும் பொழுது தாயை விட்டு நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இறைவன் எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காது இருக்கக்கூடியவன். அவன் நான் எந்த ஒரு சனம் பொழுது கூட நம்ம விட்டு நீங்க மாட்டான். அப்படி அவன் பேரருளாளன். எப்பொழுதும் ஆன்மா உயிர் பெற வேண்டும் உயிர் பெற வேண்டும். அவர் ஒரே நோக்கம் அதுதான். வேற எந்த காரணத்துக்காகவும் விளையாட்டாக இந்த உலகை அவன் படைக்கவில்லை. அப்படியே எதுக்காகனா பல பிறவிகள் தோறும் நாம் செய்யக்கூடிய பிழைகளை ஆன்மா சிறிது சிறிதாக உணர்ந்து, ஏன்னா
அதுவா கொஞ்சம் இது தப்புன்னு தெரியணும் அதுக்கு. அப்போ தான் அதை மாற்றிக்க முடியும். மாற்றாத வரைக்கும் என்ன பண்ண முடியாதுங்க, அந்த ஆன்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. அதற்கு தான் அவர் பல பிறவி கொடுக்குறார். ஒரு பிறவி 2 பிறவி இல்லை. நாமெல்லாம் எண்ணிறந்த பல எழுகடல் மணலில் எனதிடர் பிறவி அவதாரம் யாருங்க, அருணகிரிநாதர் சொல்றாரு. இங்க இருக்கிற கடல்ல மண்ணெல்லாம் எண்ணினா அதை விட அதிகமானது என்னோட பிறவி. அவருக்கே அப்படின்னா நமக்கெல்லாம் எண்ணிக்கிங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. நமக்கு ஆமா, நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நீங்களே எண்ணிக்கிங்க அப்படின்னு விட்டுறாரு நம்ம கையில. இத்தனையும் எம்பரமோ ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே அப்படின்னா, நம்ம பெருமான் அவ்வளவு கருணையான நாய்ச்சிவிகை நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்து அம்மை என கருடையவார் யாரு பெறுவார், நாயேனே வெண்ணை பொருட்படுத்தி நன்கருளி அப்படின்பார். இப்படி பல அப்படியே பெருமானுடைய அருள் தாங்க எல்லாமே. அந்த அருள் இல்லைன்னா நம்மளால சிவ ஆகமங்களில் ஏற்றவாறு அதனை ஞான வழியில் நின்று அதன் பயனாக சிவன் சேவடிகளில் அன்பினால் வருத்தி அவரது நன்மை பயின்றார் சிவபூசை என உறுதிப்பாடும் பொருளும். இப்போ சிவபூசை என்பது ஒரு உறுதிப்பாடு. பூசையிலேயே நாம் செய்யக்கூடிய ஆன்மார்த்த பூசை என்று சொல்லப்படக்கூடிய உடையவருக்கு செய்யக்கூடிய பூசை அது உயிருக்கு ஊதியம். உயிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஊதியம் என்னன்னா, எப்படி உடம்புக்கு தினசரி உணவு 3 வேளை கொடுக்குறோமோ அதுபோல உயிருக்கு ஊதியமாக இருக்கக்கூடியது சிவபூசை. அதை தினைக்கும் செய்யணும். அதுக்கு அடுத்தது ஆலயத்தில் ஏதேனும் கட்டாயம் ஒரு தொண்டை நாம் கடைபிடிக்கும். இந்த தொண்டை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி திருவருளால் இது செய்யணும்னு ஏதேனும் ஒரு பணிகளை நாம் எடுத்துக்கொள்ளணும். அந்த தொண்டை இடைவிடாது செய்யணும். எப்படி இடைவிடாது செய்யறதுன்னு அதான் சொன்னாங்க. ஊனமின்றி நிறை அன்பால், அன்பு நிறைஞ்சிருந்துச்சுன்னா ஊனமில்லாது அந்த திருப்பணியை நாம் செய்து வரலாம் என்று அறிந்து சிவனை முப்போது மலர் கொண்டு அலங்கரித்து பூசித்து அழகு பார்க்கும் கழித்தார் அடியார் தொண்டு சிறந்தோங்கினார். முருகநாயனார் எப்படிப்பட்டிருந்தாருங்க, இறைவனுக்கும் தொண்டு செய்தாரு. அப்படியே அழகு பார்ப்பார். மலர்களை பறித்து கொண்டு வந்து 6 காலமும் அலங்கரித்து அழகு பார்ப்பார். யாரு, வர்த்தமானீஸ்வரர். திருப்பூம்புகலூர் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலத்தில் பாடல் பட்ட ஸ்தலம் பூம்புகலூர். அதுலேயே கிழக்கு பார்த்த தலம். அதில் வடக்கில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கும். அது வர்த்தமானீஸ்வரர்னு பேர். அதுக்கு தான் முருகநாயனார் வழிபட்ட தலம், அவர் பூசை பண்ண தலம். அப்போ அங்கே 2 பாடல்பட்ட ஸ்தலங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போனோம்னா பார்ப்போம். எப்படி திருவாரூர் போனோமா திருவாரூர் அறநெறின்னு ஒன்று பார்ப்போம். திருமியச்சூர் போனோமா திருமியச்சூர் இளங்கோயில்னு ஒன்று உள்ளாரியே இருக்கும். இப்படி இதெல்லாம் 2 அங்கே பதிகம், 2 பாடல்பட்ட ஸ்தலங்கள். இந்த தலங்கள்லாம் போய் இப்படி சில தலங்கள் நம்ம பாடல்பட்ட தலங்கள்ல இருக்குது. அதுபோல இங்கே வர்த்தமானீஸ்வரர் அப்படிங்கிறது இன்னொரு அங்கே இருக்கக்கூடிய ஆலயம். அதில் தான் முருகநாயனார் தொண்டு செய்து வரார். இப்படி அந்த தலத்தில் எப்படி இறைவனுக்கு இடையறாது செய்வோம். அடைமேல் அளவன் துயில் உணர அடற்செங்கமல வயல் கயல்கள் மடைமேல் புகழும் திருப்புகழூர் மன்னி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். துகில் உணர்ந்து துகிலும் நிலையிலிருந்து நீங்கி இது சாக்கிரம்னு சொல்லப்படும். இப்போ தூங்குறது எத்தனை மணிக்கு நம்ம தூங்கணுங்க? 8-9 மணிக்குலாம் படுத்தணும். எந்திரிக்கிறது காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கும். 4 மணிக்கு எந்திரிக்கும். சரி இல்லை, இன்னைக்கு காலை விடிய காலம் கொடுங்கிறது காலையில் 9 மணி ஆயிடுச்சு. அதனால் 9 மணிக்கு எந்திரிச்சா பரவாயில்லன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ சூரிய உதயத்திற்கு முன்பாக, சூரிய உதயத்திற்கு 1.5 நாளிகைக்கு முன்பாக நாம் கட்டாயம் எழுந்திருச்சோம். அவங்க தான் மனிதர்கள். அதுக்கு பின்னாடி எந்திரிக்கிறவங்களாம் மனிதர்கள் இல்லைன்னு சாத்திரம் சொல்லுது. நான் சொல்லலை. நீ கடைசியில் எல்லாம் நீ எனக்கு சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் சொல்லலை, சாத்திரத்தில் சொல்லப்படுது. சூரிய உதயத்துக்கு 1.5 நாளிகைக்கு முன்பாக நாம் எழுந்திருக்கணும் அப்படின்னுட்டு. எழுந்துட்டு என்ன பண்ணோம், சரி அப்படித்தான் 1.5 நாளைக்கு முன்னாடி எந்திரிக்கணும். எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் போய் படுத்தரணும் அப்படின்னு இருந்துடாதீங்க. எந்திரிச்சு இறை வழிபாட்டுக்கு தயாராகணும். ஏன்னா
நீங்கள் இந்த வெள்ளை இருக்கிற மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னமே மலர்ந்துடும். ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நந்தியாவட்டை, மல்லி இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மலர்களை எல்லாம் முதல்ல அந்த மலர்கள் தான் மலர ஆரம்பிக்கும். ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தேன் என்னைக்கு அந்த மலர் எத்தனை நேரத்தில் வெடிக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் கம்பெனியில் இருக்கிறதுனால அந்த மலர் எப்போ தான் இது வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக ஒரு 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே அது வெடிக்க ஆரம்பிச்சு. 3 மணிக்கு. இப்போ அந்த 3 மணிக்கு அந்த மலரை வண்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பறிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? 3 மணிக்கு குளித்து அனுஷ்டானம் பண்ணிட்டு தயாராக இருக்கும். சந்தி வழிபாடு முடிச்சுட்டு தயாராக இருக்கும் திருநீர் வச்சுக்கிட்டு. அப்போ தான் வண்டுக்கும் நமக்கும் போட்டி, யார் முன்ன பறிக்கிறார். நம்மளை பாரு சாமி எப்படி வச்சுக்கிறார், யாரோட போட்டி போட வச்சுக்கிறார். நம்ம தகுதி அவ்வளோதான். இதில் யார் ஜெயிப்பாங்கன்னா அதுதான் ஜெயிக்கும், வண்டு தான் ஜெயிக்கும். நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்போ நாம் எவ்வளோ கீழானவங்க நம்ம இந்த இடத்துல சிந்திச்சுக்கலாம். நாம் எவ்வளவு கீழானவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நாம் சிந்திக்கணும். வண்டுக்கும் நமக்கும் இறைவன் போட்டி வைக்கிறான். அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்கன்னா வண்டு தான் ஜெயிக்கும். நம்மளால ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ஏன்னு கேட்டோம்னா நாம எப்போ ஒரு மலர் பறிக்கிறது, அந்த எப்போ வெடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருப்போம். அது கரெக்டாக அதுக்கு தெரியும். யாருக்கு? வண்டுக்கு தெரியும். இந்த மலர் இந்த நேரத்தில் வெடிக்கும்னு தெரியும். அங்கே போய் ஓங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னு ஒரு சத்தம்ட்டே உணரும் நிலையில் வருது. அப்ப சாக்கிரத்துல உயிர் இருந்து என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். அப்படி எழுப்பி அளவன் அப்படின்னா நண்டு, அடை அப்படின்னா இலை. அப்ப அடைமேல் அப்படின்னா அடைமேல் அளவன்னா தாமரை இலை மேல நண்டு இருக்கிறதுக்கு பேரு அடைமேல் இலை. இங்கு தாமரை இலையில் குளித்து தடங்களில் தாமரையோடு ஏனைய பூக்களும் இருப்பினும் பெரும்பான்மை சிறப்பு பற்றி அவற்றை தாமரை தடம் என்றே கூறுவர். அதை நிறைய அங்கே இருக்கும். அள்ளி இருக்கும், மற்ற நீர்ப்பூ நீலோத்பவர் மலர்கள் இதெல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் அது எதை பற்றி சொல்லுவாங்க? குளம்னு சொல்லும் பொழுதே, அந்த நீர் தடாகத்தை சொல்லும் பொழுது அங்கே எதை முக்கியமாக சொல்லுவாங்க? தாமரை மலையை தான் அங்கே சொல்லக்கூடாது. அதை பற்றி இங்கே தாமரைன்னு சொல்ற, தாமரை தடாகம் என்றே கூறுவார். இப்போ தாமரை தடாகம்னே கூறார். அளவன் துயில் உரைய கயல்கள் உகழும் என்று கூறு. கயல்னா மீன்கள். மீன்கள்லாம் அப்படியே அங்கே சோழ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லம் வயல்லாம் மீன் விளையாடும். அந்த அளவில் தான் அங்கே வளம் நிற்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து போகக்குள்ள 2 பக்கம் நம்ம தண்ணி என்ன பண்ணுவோம்? வயல்கள் மேலே இருக்கும், தண்ணி கீழே இருந்து நாம் மோட்டார் வச்சு மேலே ஏற்றணும். சோழ நாட்டு கடைசிக்கு போக போக பார்த்தீங்கன்னா வயல்கள் கீழே இருக்கும், நதி மேலே இருக்கும். அந்த ஆறு என்ன பண்ணுவோம்? தானாக வயல்களில் புகுந்து அந்த நதிகள்லாம் வயலுக்கு தானாகவே போயிடும். அதுக்கு போய் நீங்கள் மடையை திருப்பணும் அதெல்லாம் இல்லை, அதுவே வயலுக்கு போயிடும். அங்கே போக போக நதியோட உயரம் உயர்ந்துட்டு போயிடும், வயல்லாம் கீழே வந்துடும். இங்கே வயல் மேலே இருக்கும், நதி கீழே இருக்கும். மோட்டர் வச்சு தான் நம்ம ஏறணும், அப்படி இருக்கும். அப்போ மண்ணி வாழும் தன்மை. இப்போ கயல்கள், கமல், வயல், கயல்கள். அப்போ அந்த தாமரையோட அங்கே என்ன இருக்குது? நிறைய மீன்கள், கயல் மீன்கள். மடைமேல் உகழும் திருப்புகழும். அப்படியே மடையில் வந்து இந்த வயலில் விளையாண்டுட்டு இருக்குது மீன்கள்லாம். அப்போ எவ்வளோ தண்ணி அங்கே இருக்குன்னு பார்த்துங்க. வயல்களில் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. அதில் விளையாடுறதுக்கு தெரியுதுன்னா அந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கும். இப்போ வயல்னால் சேறு இருக்கும், அந்த சேத்துல தண்ணி போய் தண்ணி தெளிஞ்சிருக்கும். அந்த தெளிஞ்சதில் அந்த மீன்கள் விளையாடுனா அந்த தண்ணி எவ்வளோ தேங்கி இருக்கணும், எவ்வளோ சுத்தமானதாக இருந்திருக்கும்னு நம்ம சிந்திக்கணும். மேல் புகழும் திருப்புகழும் மண்ணி வாழும் தன்மையராய். மண்ணினா நிலை பெற்று இருக்கக்கூடிய. அப்போ முருகனார் அவரது முந்தையோர்களும் திருப்புகழில் நிலையன. அப்போ அவருடைய முந்தையார்களும் அங்கே முன்னோர்களும் எங்கே இருந்தாங்க? திருப்புகழூரில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. மண்ணி வாழும் நிலையான வாழும் குடியாக வாழ்ந்து வந்தார் என்பது ஒரு அங்கேயே நிலைத்து வாழ்ந்து தன்மையராய். விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தார். ஆளான அப்படின்னா சொல்லுங்க. ஆள் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஆள் அப்படிங்கிறது யாரை சொல்லுவோம்? சொல்லுங்க. வேலைக்காரன ஆள்னு சொல்லுவாங்க. ஒரு பண்ணையத்தில் வேலைக்கு இருக்கிறான் அப்படின்னா அவனை ஒரு 50,000 ரூபா கொடுத்துருவாங்க. அவங்க குடும்பத்துக்கு 50,000 ரூபா கொடுத்துருவாங்க. இவர் என்னன்னா காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் அவங்க சொல்கிற கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொல்கிற வேலையை செய்யணும், எதை சொன்னாலும் செய்யணும். இதற்கு பேர் தான் ஆள் அப்படின்னு பேர். அப்படி பெருமானிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? அப்படித்தான் அடிமைப்பட்டு நிற்கணும்.
பெருமானிடத்துலையும் அப்படித்தான் இருக்கணும், குருநாதரிடத்துலையும் அப்படிதான் இருக்கணும். ஆளா நிற்கணும். எம்மை ஆளாக உடையவன். உடையவருக்கு பேரு என்ன பேருங்க? எம்மை ஆளா, என்னை அடிமையாக கொண்டவன் அப்படின்னு போடுறோம். அப்ப நாம எப்பொழுதும் இறைவனுக்கு ஆளாய் உனக்கு அல்லே எனலாமே. நம்பியார் சொல்றாரு, அத்தா உனக்கு ஆளா இனி அல்லே எனலாமே, நாயே பல நாளும் நினை பின்றி மனத்துள்ளே. பல நாளும் நினைப்பில்லாமல் இருந்தேன், இப்ப நீ என்னை ஆளாக்கி. ஆளாக்குதல்னா ஆட்கொள்ளுதல், அடிமைப்படுத்துதல். அப்ப இறைவன் என்னைக்கும், ஆன்மா என்னைக்கும் இந்த இடத்துல என்ன நினைக்கணும்? ஆன்மா என்னைக்கும் இறைவனுக்கு அடிமை. இதை மட்டும் மறக்காம வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க நாம திருநீருத்ராட்சி அமைச்ச உடனே நாம யார் ஆயிடுறோம்? சிவமாவே நம்மளே நாம் நினைச்சிக்கிறோம். நம்மளே விட்டா 5 தொழிலும் செய்யறதுக்கு வழி இருக்குதான்னு தேடுவோம், சிவபெருமானுக்கு ஓய்வு குறித்து. அப்படித்தான் இன்னைக்கு நாம உள்ளார வந்த உடனே, சைவத்துக்குள்ள வந்த உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. திருநீரை வச்சுக்கிறோம், ருத்ராட்சம் போட்டுட்டோம், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஒரே ஒரு பதியம் முழுசா நம்மளால பார்க்காம பாட தெரியாது. திருத்தொண்டர் தொகையை முழுசா பார்க்காம பாடினா பாட தெரியாது. ஆனா அவர் தன்னை ஒரு தாணி போல காமிச்சு கொண்டு இருக்கிறார். அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய மாட்டோம். எல்லா அடியார் வீட்லையும் போய் சாப்பிடுவோம், எல்லா ஊர்லேயும் போய் அடியார்களோட சாப்பிடுவோம். ஒரு அடியாரு கண்டா, ஒரு வெளியூர்லேருந்து ஒரு அடியார் வராங்க, பார்த்த மாத்திரத்தில் பெருமானே வாங்க, ஏதோ ஊருக்கு வந்திருக்கீங்க, அஞ்சனேஸ்வரர் கருணையினால வாங்க அன்னம்பாளிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற பக்குவம் வருமானா? இல்லைங்க, நாமளே அர்ச்சனை கையை நீட்டிக்கிறோம். நாம் எங்கே போய் அவருக்கு செய்யறது? அவர் இருந்து நமக்கு செய்துட்டு போனால் பரவாயில்லன்னு தான் நம்மளுடைய நிலைமை இருக்கு இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முருகநாயனார் அப்படிலாம் இல்லை. அங்கே என்ன பண்ணுறாருங்க? வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறாங்க. அதுக்கு தானே மடம் வைக்கிறாங்க. மடம் அதுக்கு தான் வைக்க போகுது. அப்போ அன்னம்பாளிப்பு வரக்கூடிய அடியார்களுக்கு உணவு. திருவேடத்தை கண்டா அவங்கள திருவுது எடுக்காமல் விடவே கூடாது, பிடிச்சிடணும். சாமி நீங்கள் தான் பெருமான், நீங்கள் உணவு எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உணவை கொடுத்து தான் நம்ம அனுப்பி வைக்கணும். அப்போ மெய் நாளாய் மெய் தவத்தை தம்மார் சாத்துவார். தவங்கள் பல வகைப்படும். இப்போ தவம் அப்படிங்கிற இந்த இடத்துல மெய்மை தவத்தால் அப்படின்னா காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணுறோம் இல்லை. நம்ம எரிபுத்த நாயனார் புராணத்துக்கு தான் போகணும். மலர் பறிப்பர் தவம் முயல்வர் மலர் பறிப்பர். யாரு தவம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? மலர். இருக்கிற வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடுன்னு சொன்னோம்னா பூசைனாவே மலர் தான். பூசை என்றாலே மலர் தான். மலர் பறித்து பூசைனா பூவும் நீரும் கொண்டு பண்றது பூசை இல்லையா? அப்ப மலர் தான் ஒரு வழிபாடு என்றால் முக்கியமானது மலர், ரொம்ப அவசியம். நாம் என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வரும் பொழுது கட்டாயம் ஏதேனும் ஒரு மலர் வாங்கிட்டாரு கொண்டுட்டு வரணும். முதல்ல நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம எரிபத்த புராணத்துலையும் சொன்னோம், நம்ம வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு சங்குப்பூ வச்சு ஒரு இத்தோடு டப்பாவில், எத்தனையோ பிளாஸ்டிக் பாட்டில் டப்பாலாம் இருக்குது, அதில் ஒரு விதை ஊனி வச்சா கூட அந்த சங்குப்பூ வந்துடும். அதை ஒரு 4 பூ கொண்டு சுவாமிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு பெரியவர். அவரை பார்க்க வரும் பொழுது நம்ம மனிதர்களுக்கு என்ன சொல்றோம்? நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோம். ஒருவரை பார்க்க போகும் பொழுது கையில் ஏதாவது கொண்டுட்டு போகணும். பெரியவங்களையோ வயசானவங்களையோ ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா என்ன பண்ணணும்? நம்மால் முடிஞ்சதை ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கி போய் கொடுக்கும் இல்லையா? ஒரு எலுமிச்சம்பழமாக அது வேண்டாம், இன்னைக்கு பெரிய அது பிரச்சனையாகி போயிடும். அப்போ நீ கொண்டு போய் நான் கொடுக்க சொல்றேன்னு சொல்லி கடைசியாக அவன் செய்வனை செய்வதே அவன் போயிட்டான்னு சொல்லிடுவான். அது நாம் செய்த வினைன்னு அவங்களுக்கு தெரியாது, சரியா? அதனால நீங்க வேற ஏதாவது சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வாங்கி போய் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய மரபு. இதெல்லாம் மறந்து போயிடுச்சு, இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அழைப்பதிலே நேரில் வைக்காம வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு வந்துரு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்ம பணி அப்படின்னு இருக்கிறோம். அப்படி ஒரு தவம்னா மலரை, அந்த மலர் பறிப்பதே தவம்ங்க. ஏன்னா இவர் மலர் பறிக்க போறாருன்னா சும்மாலாம் அங்கே மலர் பறிக்க மாட்டாங்க. அந்த 5 எழுத்துக்கு பின்னாடி அதை பார்க்க போனோம். அவற்றுள் சிவனுக்காக தவமே, சிவனுக்கான தவம் மெய் தவம். நான் சிவபெருமானையும் கும்பிடுவங்க, அப்புறம் மற்றதும் காளியாகி மாரியாகி இருக்கிறது எல்லாமே கும்பிட்டுக்குவோங்க. அவரும் இவரும் எல்லாம் ஒன்று தாங்க, சிவமும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பெரிய ஞானிகள் ஆயிடுவாங்க எல்லாருமே. அப்படியெல்லாம் இல்லை. இவர் யாவர்க்கு மேலாம் அளவிலா சீருடையான்.
எல்லாருக்கும் மேலானவர். இதை இன்னொரு தான் கிருபானந்த வாரியார் இது மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா எழுந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, ஏன் சாமி எல்லா பெருமாள் கோயில் எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் இருக்குது, பெருமாள் கோயிலில் மட்டும் ஏன் சிவபெருமான் இல்லை, அப்புறம் பெருமாள் தானே உயர்ந்தவன் சொல்லி அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், விளையாட்டா சொன்னார், ஏமா அண்டாவுக்குள்ள குண்டா போகும், குண்டாவுக்குள்ள அண்டா போகுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். போகாது சாமி அப்படின்னு. அதனால சிவபெருமான இடத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா இவரு யாருக்கிட்டையும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல விளக்கம் சொல்றாரு. இதை விட எளிமையா இது எவ்வளோ, அவர் மாதிரிலாம் யாராலையுமே சொல்லவே முடியாது. அவர் அற்புதமா சொல்லுவார். ஏன்னா முத்தநாதன் சொல்லும் பொழுது அவர் வரலாறு, முத்தநாதன் வரலாறு அவர் கேட்டோம்னா, முத்தநாதன் சித்தநாதன் திருநீரை பூசிக்கொண்டு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு விளையாட்டா நகைச்சுவையும் அவர் அந்த பேச்சு யாருக்குமே வராது. முத்தநாதன் சித்தநாதன் திருநீரை பூசிக்கொண்டு போகலாம் மெய்ப்பொருள் நாயனார் டெம்பர். சரியா? அந்த மாதிரி விளையாட்டா சொல்லுவார். அந்த மாதிரி விளையாட்டா இந்த நினைச்சு பாருங்க, இப்ப அண்டாவை கமுத்தி வச்ச மாதிரி தானே லிங்க திருமேனி இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சு அடைச்சிக்கலாம். ஆனா மற்ற அதுக்குள்ள இருக்கிற பொருள் எதையாவது அண்டாவை அடைக்க முடியாது. அப்ப சிவம் பெருசு அப்படின்னு நினைச்சாதான் நம்ம திருவாசகத்தையே கையில தொடணும். திருவாசகத்தை நாம தொடரோம், திருமுறையை தொடரோம்னா, எனக்கு இவர் தான் கணவர், இவர் தான் எனக்கு எல்லாமே, இவரும் இருந்துக்கலாம், இன்னொரு திருவிடையும் நான் பேசிக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் தான் நமக்கு எல்லாமே நின்னாதான் நம்ம திருவாசகத்தை கையிலேயே தொடணும். ஏன்னா அது ஆகமம், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள் ஒன்றே சிவம் அப்படின்னு நிற்கிறது. இங்க வந்துட்டு நாம திருநீர் உத்தராகவும் போட்டுக்குவோம், அடுத்தது போய்க்குவோம்னு சொன்னா அப்ப இன்னும் நீ ஒழுங்கா ஏகபத்தினி விரதனாக இல்லை ராமனை போல. சரியா? அப்படிதான் நாம இருக்கிறோம். நம்மளுடைய பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறது? அப்புறம் கேட்டா இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க, ஒரு விட்டுருவோம். நம்ம அங்கே போனோம்னா அப்புறம் அது போயிட்டே இருக்கு. அப்ப அந்த மெய் தவம் செய்தற்கு முன்னாளில் தவம் செய்திருத்தல் வேண்டும். இப்ப இந்த தவம் செய்யறதுக்கு என்ன வேணும்? தவம் வேணும். தவமும் தவமுடையோர்க்கே. இப்ப நம்ம எத்தனை முறை வகுப்பு கேட்கிறோம், எத்தனை சொன்னாலும் மலர் பறித்து கொண்டு வருவோமானா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? தவம் இருந்தால்தான் நம்மளால மலர் பறித்து கொண்டு வந்து தர முடியும். இல்லைன்னா கேட்கலாம், முயற்சி செய்யலாம், எண்ணத்துல நிற்கலாம், பரவாயில்ல நாமளும் பூ கொண்டு போய் நாளை கொடுக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு வரலாம். ஆனா நாளைக்கு அந்த மலரை பறித்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? நமக்கு தவம் வேண்டும். தவம் இருந்தாதான் அதை நாம செய்ய முடியும். ஏன்னா எத்தனாயிரம் பேர் இந்த நம்ம எடப்பாடியில இருக்கிறோம், அத்தனாயிரம் பேர்லையும் அத்தனாயிரம் பேரும் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு வந்துட முடியுமா? அதில் யாரெல்லாம் தவம் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆலயத்துக்கு வர முடியும். சரி, வந்தவங்க எல்லாமே தொண்டு செய்திட முடியுமா? அதெல்லாம் அடுத்த நிலை. யாரு அந்த அதற்குரிய தவம் செய்திருக்காங்களோ அதுக்கு அடுத்தது கொடுப்பாங்க. இப்படி அதற்கு தவம் செய்ய வேண்டும். அப்ப மலர் பறிக்கணும்னா இது உயர்வான செயல். அதுக்கு என்ன வேணும்? நல்ல தவம் பண்ணியிருந்தாதான் இறைவனுக்கு நீங்க மலர் சாத்த முடியும், இல்லைன்னா நம்மால் முடியாது அப்படிங்கிற. அப்ப தவமும் தவமுடையோர்க்கே. முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் சிவனுக்குழாய் செய்யப்படும் மெய்மை தவம் இன்மையாம். அப்ப சிவனுக்கு செய்யக்கூடிய அந்த மெய்மை தவம் வேணும்னா நமக்கு தவம் வேணும். கற்றை சடைவேல் அணிந்த திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார். திருப்பள்ளி தாமங்கிறது நாம இந்த மலர்களை எல்லாம் அப்படியே அழகா மாலை போல கொடுக்கிறது. சரியா? திருப்பள்ளி தாமங்கிறது. அதை சாத்துவார் அப்படின்னா சாத்துறதுன்னா என்னங்க? ஆம், மலரை கொண்டு வந்து இறைவனுக்கு மலரை சாத்துதல். நாம சொல்லுவாங்க தெரியுமா, எங்க ஊர்ல மாரியம்மன் சாட்டிட்டாங்க, பூச்சாட்டிட்டாங்க, அதனால நான் எங்கேயும் வர முடியாது. சாத்துதல் அப்படின்னா மலரை அணிவித்தல், பொருத்துதல், இதெல்லாம் அதற்கு பொருள். அப்ப எங்க ஊர்ல பூ சாட்டிட்டாங்க எங்க ஊர்லன்னு சொல்ற மாதிரி இங்க இவர் என்ன பண்ணாரு? திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்தினார். இறைவனுக்கு மலரை கொண்டு வந்து சாத்துறார் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக இருக்கு. புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம் பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறுமதி. மலரும் செவ்வி தம் பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறுமதி. உளவு மருங்கு முருகு உயிர்க்க
நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு கூடைகளில் அமைத்தார். பார்த்தீங்கன்னா புலர்வதன் பொழுது முன்பு, எது விடிவதற்கு முன்பாக, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புணர்ந்து ஏற்றி. இது யாருங்க? நாவுக்கரசர் சொல்லுவார். எதை வச்சு சொன்னார்னா, அக்கா இதை செய்து கொண்டிருந்தாங்க. திலகவதியார் இதை பலகாலம் செய்து வந்தாங்க, 40 ஆண்டுகளுக்கு மேலாக. அதை பார்த்த நாவுக்கரசு பெருந்தகை அது சொல்றார். புலர்வதன் முன் அழகுமிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புணர்ந்து ஏற்றி அப்படிங்கிறார். அப்படி பொழுதின் பொழுது புனித நீரில் மூழ்கி. இப்ப அது என்ன நீர்? புனித நீர். இது வைகரையில் எழுந்து போந்து புனல் நீர். அது எப்படிங்க புனித நீர் ஆகும்? எப்படி புனித நீர் ஆகும்? நாம் எல்லாம் சந்தி வழிபாடு செய்யறோம், அது எப்படி புனித நீர் ஆகும்? 5 எழுத்தை எண்ணிக்கொண்டு அத்தா உன் அடியனை அன்பால் ஆற்றால் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆக்கிக் கொண்டாயின்னு சொல்லி அந்த நீரை நம்ம என்ன பண்ணுவோம்? மூழ்கணும்னா, குளிச்சோம்னா அது என்னாச்சு? கங்கையில குளித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு ஆற்றல் உண்டு திருமுறைகளுக்கு. திருமுறையும் இறைவனும் வேறு வேறு அல்ல. எனதுரை தனதுரை ஆகிய சம்பந்த பெருமான் வாக்கு. திருமுறையும் இறைவனும் வேற வேறையே இல்லை. இறைவன் 5 தொழில் செய்வான், திருமுறையும் 5 தொழில் செய்தது. அதை நாம விரிவாக அங்கே நம்ம சித்தாந்த வகுப்பில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கலாம். திருமுறையும் 5 தொழில் செய்து சிவபெருமானும், அப்ப சிவபெருமானும் திருமுறையும் வேற வேற இல்லை, சிவபெருமானும் ஆகமும் வேற வேற இல்லை. இதெல்லாம் உலர வச்சுக்கணும். அப்ப உலரின் பொழுது புனல் மூழ்கி புனித வெந்நீர் அப்ப புனித வெந்நீர் அது எப்படின்னா புனித வெந்நீர், புனித நீர் அப்படிங்கிறது இங்க திருநீற்றையும் சொல்லப்படுகிறது. அப்படியே திருநீர் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். வெந்நீரும் மூழ்கி போய். அப்ப எங்க போயினா போறாரு. எங்க போவாரு அவரு? இதெல்லாம் முடிச்சுட்டு எங்க போகணும்? நந்தவனத்துக்கு போகணும். நந்தவனத்துக்கு போய் மலர் பறிக்கணும். அப்ப தவத்தில் அப்ப மலர் பூ மரங்கள். அடுத்தது என்ன மாதிரி பண்ணுவாரு? மலர் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான்நீர் ஆறும். முடிமேல் இவர் முடிமேல் என்ன பண்ண? மலரும் செவ்வி மலர்கின்ற பக்குவத்தில், பூச்செடியில் மலர்கின்ற பக்குவத்தில் முடிமேல் செவ்வினா முடிமேல் செவ்வி முருகுயிர்க்கும் நகைக்கும் பதத்தில். இது பறிக்கும் போதுள்ள பூவின் பதத்தை குறிக்க. அந்த நகைக்கும் செவ்வி தம் பெருமான் முடிமேல் எது? நகைக்கும் பருவம் அப்படிங்கிறார். உயிர்க்க நகைக்கும் பதத்தில் அப்படின்னா வெடிக்கும் பக்குவத்தில். அது மலர் பறிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். இப்ப இந்த நேரத்துல இந்த மலரை பறிக்கணும். அப்பதான் இது இன்னைக்கு பூத்த மலர், இது நாளைக்கு பூக்கக்கூடிய மொக்கு, இது இப்பதான் அரும்பு இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது தினசரி அதை பறித்து அந்த தொண்டு செய்யறவங்களுக்கு தான் என்ன தெரியும்? அதோடைய தன்மை தெரியும். நாம் ஒரு நாள் புதுசா போய் மலர் பறிச்சோன்னா என்ன ஆகும்? நேற்று முந்தின நாள் வெடித்த மலரெல்லாம் பொறிச்சிட்டு வந்துடுவோம், நாளைக்கு வெடிக்கிறதையும் தூக்கி போட்டுட்டு வந்துடுவோம். இதுதான் நாம் புதுசாக செய்யக்கூடிய. அதை போய் செய்து பழகிட்டோம்னா, முறைப்படி செய்தோம்னா அதை நாம் எப்படின்னு செய்துக்கலாம். நகைக்கும் இது பறிக்கும் பொழுதுள்ள பூவின் பதத்தை குறிக்கிறது. நகைக்கும் பருவம். சிவபெருமான் திருமேனியில் அணியப்படும் வேறு நமக்கு கிடைக்குமா பற்றி மலர்கள் நகைக்கும். அந்த மலர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆனந்தம் ஏற்படும். நாம சிவபெருமான் திருமுடிக்கு போக இருக்கிறோம் அப்படிங்கிறது. அது எவ்வளவு பெரிய புண்ணியம் நினைச்சு பாருங்க. சிவபெருமான் திருவடிக்கு போகுதுன்னா அந்த மலர் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். முருகு உயிர்க்கு நகைக்கும் பதத்தின் உடன் பறிப்ப அழகில் வெவ்வேறு திருக்குடையில். அப்ப அழகில் வெவ்வேறு திருக்குடைகளில். அப்ப ஒரு மலர் இப்ப அரளி பறிக்கிறார் அப்படின்னா அதை ஒரு குடையில வச்சுக்குவார். பூவிலம் வில்வம் பறிக்கிறார்னா அதை ஒரு குடையில வச்சுக்குவார். அப்புறம் நந்தியாவட்டை பறிக்கிறாரா அது ஒரு. இப்படி பல வகையான கூடைகள் வைத்திருந்தார். அதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று போடுவார். ஆனால் நம்ம எரிபத்தர் புராணத்தில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணோம்? அவரு முதல்ல கடினமான மலர்லாம் கீழே போட்டார்.
மென்மையான மலர்லாம் அதுக்கு மேலே 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 கொண்டு வந்தார். அப்படித்தான் அவரு சிவகாமி ஆண்டார் பறித்து வந்தார். ஆனால் இவர் அப்படி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கூடைகள் அமைத்து அந்த திருக்கூடைகளில் பாருங்க, திருப்பூங்குடைகளில் அந்த திரு இறைவனுக்கு வரக்கூடிய என்ன பண்ணுங்க, எல்லாமே திரு அப்படின்னு வந்துடணும். இறைவனுக்காக வர எல்லாமே என்ன வந்துடணும், திரு அப்படின்னு வந்துடணும், அடை வந்துடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து நாம கூட்டணமாவே அதுக்கு பேர் என்னங்க, திரு அழகிடுதல், திருமெழுகிடுதல். கோயிலை வலிச்சோம்னா மெழுகிடுதல். இப்போ அந்த திருங்கிறத நாம் அந்த இடத்துல அது மாதிரி இந்த இடத்துல திருப்பள்ளி தாமம்னு சொன்னார். இங்க திரு பூங்கூடைகளில் அமைத்தார், வெவ்வேறாக அமைத்தார்னா பறித்து அப்படி வைக்கிறார். அமைத்தல் மலர் எடுக்கும் காலமும் மலர் எடுப்பதன் முன் இன்றியமையாதது, செய்து கொள்ளத்தக்க நியமனங்களை மலர் படிக்கும் பக்குவமும் பறித்த மலர்களை சேர்க்கும் நியமமும் கூறப்படுகிறது. இப்போ என்ன நேரத்தில் எப்படி என்ன மலரை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மலரும் குழுநீ மலரும் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் அம்மலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு ஒருவர் நிலவு அலர கனகவரையில் பன்னக நான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து. இப்போ அங்கே நந்தவனத்துக்கு போயிட்டாரு, இன்னும் மலர் இதுக்கு ஆகும் அப்படிங்கிறார். அது எப்படின்னா இப்போ அந்த நேரத்தில் இப்போ தான் நம்ம கையில் என்ன இருக்குது, அலைபேசி இருக்குது, அந்த டார்ச்சை வச்சு போய் மலர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ எப்படின்னா அவங்க தினசரி அந்த தொண்டு செய்கிறதுனால அந்த கையில் போய் அந்த கைக்கு கண் உண்டுன்னு சொல்லுவார். சேர்க்கலாம் எங்கே சொல்கிறாருன்னா நம்ம எரிபத்தர் புராணத்துக்கு தான் போகணும். எரிபத்தர் வைகரை புணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய் மலர் நெருங்கு வாச நந்தவனம் உண்ணி கையில் தெரிந்து. கையில் தெரிந்துன்னா கைக்கு கண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி கண்ணு இருக்குது, போய் அந்த மலரை தொட்ட மாத்திரத்தில் இது இன்னைக்கு வெடிக்கும், இது மொக்கு, இது நாளைக்கு வெடிக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரியும், இந்த மலரை தொட்டதனால் உணர்ந்து தெரியுதல். இதற்கு தான் பாருங்க, கையில் தெரிந்து நல்ல கமல்முகை மலரும் வேண தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமும் கொய்து அப்படின்பாரு எரிபத்தர் புராணத்தில். அப்போ அந்த கையில் தெரிந்துங்கன்னா அந்த கை போய் அந்த மலரில் வச்ச உடனே தெரியுமா இது இப்போ வெடிக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்மளை மாதிரி பந்தை எடுத்துட்டு போய் பறிக்க முடியாது, லைட்டும் யாரும் போட்டு வைக்கல இல்லையா, இதெல்லாம் இல்லை. நமக்கு இன்றைக்கி டார்ச் லைட் இருந்தாவே நம்மளால் போய் பறிக்க முடியாது. யாராவது ஒரு 10 பூ பறிப்போம், மீதியை நாளைக்கு பேசிக்கலான்ட்டு வந்துடுவோம் இல்லையா. அப்படி புனையாளாகும் கோட்டுப்பூ அப்படிங்கிறார். கோட்டுப்பூ கோட்டு மலரும் நிலமலரும், கோட்டுப்பூவும் அப்படின்னா கோட்டுப்பூவும் நிலமலரும் கொடிப்பூவும் நீர்மலர், இப்படி 4 வகையான மலர்கள். எப்படி இளையான்குடி மாறர் உண்டி 4 விதத்தில் 6 சுவையிலையோ அவர் இது 4 வகையான மலர் 6 காலங்களுக்கும் 6 வகையாக சாத்துறார். 6 வகையா இது சாத்துறார். இன்ன மலர்கள் இன்ன நேரத்திற்கு இந்த மலர்கள் இப்படித்தான் சாத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. புஷ்ப விதியில் புஷ்ப விதின்னு ஒரு நூல் இருக்குது, ஆறுமுகனாவில் எழுதுனது. அந்த புத்தகத்தில் இன்ன மலர்கள் இன்ன நேரத்துக்கு சாத்தணும். இப்போ சிவராத்திரியான என்ன பண்ணுறாங்க, இந்த டிவியில் சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பூ எங்கெல்லாம் இருக்குதோ ஒரே நேரத்தில் போய் அத்தனை பேரும் பறித்து அந்த செடியவே மீண்டும் வளர விடாம மாதிரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர் சொல்லிவிட்டாங்க, அது வரைக்கும் மற்ற நாளில் அதை கொண்டு போய் மாற்ற மாட்டாங்க. அன்னைக்கு போய் எல்லாம் மொத்தமாக ஒரே செடியில் போய் ஒருத்தர் பறிச்சுட்டு வந்திருப்பாங்க. எங்கே பறிச்சா, இந்த இடத்துல பறிச்சோன்னா இவங்களும் அதை போய் இன்னும் எல்லாம் இருக்குதோ அதை முடிச்சிடணும், மொத்தமாக முடிச்சிடணும். அந்த மாதிரி பறித்து அது கோந்து எல்லாம் எது என்னன்னு தெரியாமல் பறித்து கொண்டு வந்து வச்சிடணும். அதுதான் புண்ணியம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு காலமும் நமக்கு எல்லா நாளும் சிவராத்திரி, எல்லா நாளும் பிரதோஷ காலம் தான். எல்லா நாளும் அடியார்களுக்கு என்ன நாள், ஒரே நாள் தான். துன்பமே இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. இறைவனை தொழக்கூடிய எல்லா நாளும் நமக்கு என்ன நாள், இன்ப நாள் தான். அப்படி அந்த கோட்டுப்பூ நிலப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ 4 வகையான இன்ன மலர்கள் இன்ன நேரத்தில் சாத்துதற்குரிய என்று நூலில் விதிக்கப்பட்டபடி, ஆகம நூலில் விதிக்கப்பட்டபடி அந்த மலர்களை பறிப்பார். முருகநாயனார் என்ன பண்ணுவாருங்க, ஆகமத்தில் சிவ ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் விதி பிரகாரம் தான் அந்த மலரை பறிப்பார். தெரிந்து மலர்கள் இன்ன தெரிந்துனா அதான் அலரும் நேரம், பறிக்கும் நேரம், நாள், இந்த நாளில் இந்த மலரை பறிக்கணும் பறிக்கக்கூடாதுன்னு இருக்கு.
அதெல்லாம் அவர் அந்த மாதிரி பறித்து புகழ்ந்து சிதை முதலிய இல்லாத தன்மை முதலியவற்றை தெரிந்து கையில் பழக்கத்தில் தெரிந்து பறிப்பார். மலர் பெரும் தன்மை பெரும்பான்மை பற்றிய மலர்களை கூறியாரேனும் புனையலாகும் இணைகள் வேர் முதலியவற்றில் வரும். இப்போ எல்லாம் மலரை பற்றியே சொல்லிட்டு வர்றாருன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர், வெட்டி வேர், விளாமிச்சி வேர், அப்புறம் இந்த மாதிரி வேர்கள், அதுக்கு அடுத்தது கொடிப்பூ, கொடியிலிருந்து வரக்கூடிய பூ, அப்புறம் பூவிலம், இது வில்வம், வன்னி, இந்த மாதிரி நொச்சி போன்ற தலைகள் எல்லாமே வழிபாட்டுக்குரியது. அட்டை வில்வம் என்று சொல்லப்படக்கூடிய அதெல்லாம் பறித்து கொண்டு இப்படி என்னெல்லாம் அங்கே இருக்கோ அந்த வனத்தில் அதெல்லாம் முதலியவற்றை எடுத்துக்கொள்வார். கோட்டு மலர் என்பது கோடு அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம். கோட்டு மலர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா கொம்பை பற்றி வளரக்கூடியது, அது கொம்பில் இருக்கக்கூடியது. மரங்களில் பூக்கும். இப்போ கோட்டு பூனா மரத்தில் வரக்கூடியது. இது நாகலிங்க பூ, அப்புறம் இந்த செம்பகமல்லி, இதெல்லாம் எங்கே வரும்? மரத்தில் வரக்கூடியது. மனோரஞ்சிதம், அப்புறம் கொன்றை, இதெல்லாம் எங்கேருந்து வருது? மரத்தில் இருந்து தான் வருது. இதுக்கெல்லாம் கோட்டு பூ என்று பெயர். அப்புறம் வெல்வம், வன்னி, இந்த வன்னிலாம் என்னங்க? கோட்டு மரம், இதெல்லாம் கோட்டு மரம். அது கொடி பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொடிகளால் வரக்கூடியது இந்த சங்குப்பூவு, மல்லி, முல்லை, இதெல்லாம் கொடிப்பூக்கள். இது சாதி மல்லி, சங்குப்பூ, இதெல்லாம் கொடிப்பூ. அடுத்தது நிலமலர்னால் செடியில் வர்றது. இப்போ செம்பருத்தி, சரிங்களா? செம்பருத்தி, நந்தியாவட்டை, இதெல்லாம் என்ன பூங்க? தும்பை முதலியானவற்றை செடிப்பூக்கள், இதெல்லாம் செடிப்பூ. அடுத்தது நீர்மலர், அள்ளி, தாமரை, நீலோத்பவர், செங்கமலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் வருது? நீர்னால் வரக்கூடியது. அம்மலரா ஆகும் மலர். அம்மலர்னா பூசைக்கு ஆகும் மலர்கள், அதனால தான் அது அம்மலர்கள். ஆகும் மலர் தெரிந்து என்னென்ன பூசைக்கு ஆகும்னு. மலர் அப்படின்னா கட்டு நீக்கி ஆன்மா வினை அச்சம் பெற்று ஆன்மா எப்படி வினை நீக்கம் பெற்றா அது இறைவன் திருவடிக்கு வருமோ அதுபோல் அந்த மலர்கள் கட்டு நீக்கம். அப்படியே ஒரு கட்டு மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று பிணைந்து நிற்கும். அது விரியும் பொழுது கட்டு நீக்கப்படுகிறது. அப்போ கட்டு நீக்கப்பட்ட ஆன்மா எங்கே வரும்? இறைவனிடத்தில் வரும். கட்டுங்கிறது என்ன? ஆணவம். கட்டுனா கட்டு, பாசம், இதெல்லாம் என்ன சொல்லணும்? ஆணவம். நம்ம இடத்துல ஆணவம் இருக்கிற வரைக்கும் எங்கே போக முடியாது? இறைவன் திருவடிக்கு போக முடியாது. நான் தினைக்கும் கோயிலுக்கு வேணா வரலாமே ஒழிய இறைவன் என்னை பார்த்தானா இல்லை. அப்ப நம்மிடத்துல அந்த மலர்கள் எப்படி அந்த கட்டை முறித்து கொண்டு இறைவனுக்கு போகுதோ அதுபோல நாமும் கட்டை, அந்த ஆணவம் என்கின்றத குறைச்சோம்னா தான் இறைவன் திருவடிக்கு வர முடியும். சுருதி மலர் அந்த திருவாய் மலர்ந்தருளும் என வழக்கால் சொல்லப்படும். இப்பாட்டில் மலரும் என்று பலமுறை அணிபெற அடுக்கி கூறுவது சொற்பின் வருநிலை என்று அணி. இதுக்கு சொற்பின் வரும் நிலை மலர்ந்து சொல்றதுனால சொல் பின் வரும் அணி என்று சொல்லப்படும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? அந்த கட்டு நீக்கி விரிதல். அந்த கட்டு நீக்கி விரிதல் என்பது மலர்தல் என்பது. அதான் மலர்ந்த பூக்களை இறைவனுக்கு சாத்த வேண்டும். அப்படின்னா நமக்கு எப்போ உள்ளம் கட்டுக்குள் இல்லாமல் இறைவன் பால் இருக்குதோ அப்போ முகம் மலர்ந்து நிற்கும். அந்த மலர்ந்த முகத்துக்குள்ள உள்ளார் என்ன இருக்கும்? அந்த குளிர்ந்த ஆன்மாக்குள்ள தான் இறைவன் சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டே இருப்பான். நிலவும் அலரக்கண அப்படிங்கிறார். நிலவும் புன்முறுவல் பூத்தல் புன் சிரிப்பின் ஒளியை நிலவு என்று உருவம் பண்ணுங்க. அந்த மலர் விரியில் என்ன சொல்றாரு? முறுவல் காட்டும் முறுவல் நிலவு அலற அப்படிங்கிறார். நிலவு அலற அப்படின்னா அந்த புன்முறுவல் நிலவுக்கு ஓனாக சொல்றார். உருவகம் முப்புறத்தை எரித்த முப்புறத்துக்கு நீக்கமாகிய அருளுதலும் அவர் மூவர்க்கு அனுக்கிரகமாகி அருளுதலும் நிலவு என்றார். இந்த நிலவு எப்படி சொல்றாருங்க? அந்த முறுவல் சிரிப்பு எது காரணமா சிரிப்பு? ஏன் சிரிப்பு சொல்றாருன்னா இறைவன் சிரித்து என்ன பண்ணாருங்க? முப்புறத்தை எரித்தார். ஆணவம், கண்மம், மாயை. ஏன்னா ஆணவம் அதிகமாக இருந்தால் நம்ம இடத்துல என்ன வரும் நல்லா நினைச்சு பாருங்க. ஏன் இறைவன் சிரிச்சான்னு தெரியும். ஆணவம் அதிகமாக இருந்தால் என்ன வரும்? நம்ம இடத்துல ஒரு திமிரான சிரிப்பு வரும். என்ன வரும்? திமிரான ஒரு சிரிப்பு நம்ம இடத்துல இருக்கும்.
இதெல்லாம் செய்ய மாட்டானா, இதெல்லாம் நானே செய்வேன், இவன் செய்கிறானா அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏளனமாக சிரிச்சிருக்கிறோமா? அது மாதிரி அதை ஆணவத்தை பார்த்து இறைவன் ஏளனமாக சிரித்தது தான் அது. உன்னைய அடிக்கிறதுக்கு வேற நான் தேரையிடையே ஏறி வரணுமா அப்படின்னு பார்த்து சிரிச்சாலும் 3 புறமும் எரிஞ்சு பசுமாயிடுச்சு. சரிங்களா? அதுதான், எப்படி நீ இருக்கிறியோ அப்படியே இறைவன் உன்னை ஆட்கொள்வான். ஆணவம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இடத்துல அந்த ஒரு திமிரான சிரிப்பு இருக்கும், ஏளனமான சிரிப்பு இருக்கும். அதனால தான் இறைவன் என்ன பண்ணா, அந்த ஆணவத்தை சிரித்தே எரித்தார். கனகவரை மகவேறு பனக நான் கூட்டு அப்படின்னா திரிபுரம் எரித்த காலத்தில் ஆதிசேடனை மேலிருந்து நானாக கொண்ட புறான். இந்த இடத்துல பன்னக நான் அப்படின்னா, பன்னக நான்னா ஆதிசேஷனை இறைவன் என்ன பண்றாரு, நம்ம பெருமானுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஆதிசேஷரை என்ன பண்றாருங்க, அந்த மேருமலைக்கு கயிறாக பயன்படுத்துறாங்க. அந்த மேருமலைக்கு கயிறா பயன்படுத்துறாங்க. அதுதான் என்ன ஆகுது, நமக்கு விஷத்தையும் சேர்த்து கொடுக்குது. சரிங்களா? அப்படி 9வது பாடல். கொண்டு வந்து தனி இடத்தில் இருத்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமம் உடன் இணைக்கும் வாச மாலைகளும் தண்டில் கட்டும் கன்னிகளும் தாழில் பிணையும் பிணையல்களும் நுந்தகு இறைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூல் மார்பர். தனி இடத்தில் அப்படிங்கிறார். தனி இடத்தில் அங்கு கொண்டு வந்து, எங்க இருந்து மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து தனி இடத்தில் அப்படிங்கிறார். இதை நாம திருவாரூர் போனோம்னா பார்க்கலாம். திருவாரூர் போனோம்னா பார்க்கலாம். ஏன்னா அங்கே மலர் கட்டுவதற்கு தனியாக இடம் இருக்கும். அங்கே போட்டு தான் அந்த மலரை தனித்தனியாக பிரித்து வச்சு கட்டுவாங்க. இன்றைக்கும் நாம் ஆலயத்தில் மலர் கட்டுறோம், வீட்டில் இறைவனுக்காக மலரை தொடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, ஒரு விரிப்பு போடணும். அந்த விரிப்பில் தண்ணி தெளிச்சுட்டு அது மேலே தான் மலரை வைத்து நாம் தொடுக்கணும். நாம் இங்கே என்ன பண்ணுறோம், கோயிலுக்குள்ளே வந்து அப்படியே வெறுமனே நிலத்தில் போட்டு அப்படியே தொடுக்கிறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதற்குன்னு தனியாக ஒரு துணி வைக்கணும். மலர் கொட்டுருக்குன்னே வச்சுக்கணும். அதில் தான் கொட்டி நீங்கள் அந்த மலரை தொடும். எந்த துணியில் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம்னா அது இறைவன் பூசைக்கு உகந்ததானா திருவள்ளுவர். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அன்பே நம்மகிட்ட இருக்காது. அன்பு இருந்தால் நம்ம அப்படி செய்வோமா? இப்போ குழந்தை மேலே அன்பு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நாம் மண்ணை எடுத்து ஊட்டுவோமா? மண் சாப்பாடு எடுத்து, மண்ணில் விழுந்து சாப்பாடு எடுத்து ஊட்டுவோமா? அதுதான் அன்பா? அப்போ நமக்கு இறைவன்பால் என்ன இல்லை, அன்புங்கிற வார்த்தை இருக்குது, உள்ளத்துல இல்லை. உள்ளத்துல அன்பு இல்லை. அப்படி இருந்தா அந்த மலரை எடுத்து நாம இறைவனுக்கு சாத்துப்படி செய்ய மாட்டோம். கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம கீழே போட்டு தானே இன்னைக்கு மலரையா கட்டுறோம். அது கேட்டா ஆனால் அன்பால சாமி ரொம்ப கருணையாளன், அன்பு இருக்கு, ஏற்றுக்குவார். இதெல்லாம் உண்மை. எப்ப தெரியாத வரைக்கும் இதெல்லாம் உண்மைதான், ஏற்றுக்குவார். நமக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச பின்னாடி செஞ்சுனா ஒத்துக்குவாரா? கட்டாயம் ஒத்துக்க மாட்டார். பல மடங்கு நமக்கு அதுக்கு உண்டானதை கொடுத்துருவார். இன்னம் பரிசு என்னமோ எழுதுவோம், அதை எழுதி கொடுத்துருவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கு திருப்பூ மண்டபத்தில் கொட்டி பூக்களை தனியாக, தலை தனியாக, வேறு தனியாக, இப்படி தனித்தனியாக. இப்போ காலையில் முதல்ல எந்த பூசைக்கு வேணும் அதை எடுத்து முதல்ல கட்டுவார். அது எப்படி கட்டுவார்? கோவைகளும் பாருங்க, தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் பாருங்க, எவ்வளோ அழகா சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். கோக்கும் கோவைகளும், கோர்க்க வேண்டிய மலர்கள்லாம் கோர்க்கிறாங்க. கோர்க்கிற பூனா எது? செண்பக பூலாம் என்ன பண்ணுங்க, கட்ட முடியாது. அது கோக்க தான் வேணும். அந்த மலரை கோர்த்து தான் நம்ம இறைவனுக்கு நந்தியா வெட்ட பூவும் கட்ட முடியாது. அது கட்டிடலாம், அது கட்டிடலாம். மாலையாவே நீங்க கட்டலாம். அது செம்பகப்பூ, இந்த மாதிரி சின்ன சின்ன மலர்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கோர்த்து தான் இறைவனுக்கு சாத்துப்படி பண்ணணும். அதனால் அது கோவைங்கிறார். அதுக்கு பேர் என்ன? கோவைகளும். கோர்க்கருக்கு பேர் இப்போ அதிலே வந்துருச்சு. கோர்க்கருக்கு பேர் கோவைகள். அடுத்தது இண்டை சுருக்கும் தாமம். இண்டை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்க்கும் கோவைகளும் அப்படிங்கிறாரு. இண்டை மாலை வகை சிவபெருமானுக்கு முக்கியமானது எது? இந்த மாலை. தலைமாலை தான் இறைவனுக்கு ரொம்ப உகந்தது.
அதனால தான் தலைக்கு தலைமாலை அணியக்கூடியவர். சிவபெருமான் மட்டும்தான் தலைமாலை வைக்கக்கூடியவர், வேற யாரும் இல்லை. இண்டை பூ வைக்கிற யாருக்கு அதிகாரம் உண்டு? சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் தான் தலைக்கு தலைமாலை அணியும் பெருமான். தலைமாலை அணியக்கூடியது அவர் தான். அடுத்தது என்ன பண்றாரு? உடன் இணைத்து வாச மலர்களும் தண்டில் கட்டும் கன்னிகளும். கன்னிங்கிறார். கன்னினா நான் 2 பூக்களை வைத்து 2 வச்சு கட்டுறது, அது கன்னின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதை பார்த்தீங்கன்னா எங்கள் மதுரையெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த கட்டின பூவே 1 முழம் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. 100 பூ கொடுங்க, 200 பூ கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எண்ணி அவ்வளோதான் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் எண்ணி பார்த்தீங்கன்னா 100 பூ இருக்குங்க, கரெக்டாக 100 பூ இருக்கும். என்னன்னா ஒரு கன்னிக்கு 4 பூ வச்சு கட்டியிருப்போம். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 4. அப்போ 25 என்னன்னாங்கன்னா 100 பூ வந்து அவங்க 100 பூ கொடுத்துருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு மதுரையில் இன்றையும் அது வழக்கத்தில் இருக்குது. ஆமாம், 100 கேட்பாங்க. மல்லிகைப்பூ ஒரு 100 பூ கொடுங்க அப்படிமா. நாம 100னா 100 கிராம்னு நினச்சிக்குவோம். ஆனால் 100 பூங்கிறது எண்ணிக்கை. அதுதான் மதுரையில் இன்னைக்கு இருக்கும். நாம் இங்கே என்ன கேட்குறோம்? 1 முழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அங்கே 100, 200 கொடுங்க, 300 கொடுங்க, 1000 பூ கொடுங்கம்பாங்க. அப்போ அந்த 4 பூவாக எண்ணுவாங்க. அதுக்கு அந்த 4 பூ வச்சு கட்டுறதுக்கு பேர் கன்னி அப்படின்னு பேர். அப்படி மாலைகளை கொடுப்பாங்க, அப்படி பூக்களை கட்டுறாங்க. அது கட்டுறாரு, அது கட்டுறது கன்னி, அது அப்படி கட்டுறாரு. தாளில் பிணையும் பிணையல்களும். பிணையல் அப்படின்னா பிணைக்கப்படுதல், அப்புறம் போந்து பெயர், அதாவது தொடுக்கப்படுவது, தொடையல், அதுக்கு பேர் பிணையல். அப்படி இன்னைக்கு நாம் மாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் பிணையல். இன்னும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இப்போ நம்ம 4 பேருக்குலாம் அணிஞ்சிச்சோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பிணையல் அப்படிங்கிற பேர். பிணையல்களும் நுண்தங்கு இறைக்கு தொடையல்களும். தொடையல் அப்படிங்கிறார். நுண்தாங்கு இறைவனுக்கு நுண்ணிய பூக்கள்கள் வீழ்கின்ற புதிதின் மலர்ந்த பருவ மலர்களின் பூக்களிலும் மகர்ந்தங்கள் சிந்துவன. இப்போ மகர்ந்த அந்த தாள்லாம் சிந்துறதெல்லாம் ஒன்று சேர்த்து சமைத்தல், மாலை வைகளை ஆக்குதல், நுணங்குதல், தோல் இடத்து கீழே மார்பில் அசையும் பூநூல். நுணங்குதல்னா தோளிடத்தில் அப்படியே ஆடக்கூடிய பூநூல் அணிஞ்சிருக்கிறார். யாரு? முருகநாயனார். 6 காலம் என்பது ஒரு இறைவனுக்கு 6 காலம் என்பது என்ன? எப்போ பாரு 6 காலம் 6 காலம் சொல்கிறாங்களே. 6 காலம்னா என்னன்னு தெரியணும். யாருக்காவது தெரியுமா? இதில் எனக்கும் தெரியாது, நானும் படித்து தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியும் நினச்சிடாதீங்க. 6 காலம் என்பது உசக்காலம் அப்படின்னு ஒன்று. அது எப்போனா காலையில் 6 மணி. அடுத்தது உதய காலம் என்பது 8 மணி. உச்சி காலம் என்பது 12 மணி. அடுத்தது பிரதோஷம் அல்லது சாயரட்சை என்பது 6 மணி. அடுத்தது சாயங்காலம் 8 மணி. அர்த்த ஜாமங்கிறது நைட்டு 10 மணி. இந்த நேரங்களில் நடக்கிறது தான் 6 கால பூசை. இப்போ முருகநாயனார் இந்த 6 கால பூசைக்கும் மலர் கொடுத்துருக்கிறார். அப்போ எப்படி செய்திருப்பார்? எத்தனை மணிக்கு படுத்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்? 12 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்த்துட்டு காலையில் 7 மணி வரைக்கும்லாம் தூங்கக்கூடாது. 10 மணிக்கு படுத்தோம்னா காலையில் 3, 4 மணிக்கெல்லாம் எழுந்துடணும். இதுதான் நமக்கு தூங்க வேண்டிய நேரம். ஏன்னா இவர் 6 காலம் பூசைக்கு பூ கொடுத்துக்கிறாரு. போய் இடையில தூங்கியிருந்தா ரொம்ப நேரம் தூங்கியிருந்தா பறித்து கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அன்றளர்ந்த மலர் தான் அர்ச்சிக்கக்கூடியவங்க. நாம் வந்து வாயில தான் சொல்லுவோம், இறைவனை இந்த அன்றளர்ந்த மலர்களை கொண்டு அர்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நாம் என்ன 10 நாளைக்கு முன்னாடி பூத்த பூவை பறித்த பூவை அங்கே ஒரு 4 நாள் ஃப்ரிட்ஜில் இருந்துருக்கும் கடையில். நம்ம வீட்டில் ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜிலே இருக்கும். அதை எடுத்து தான் சாமிக்கு நம்ம போடுவோம். அன்றளர்ந்த மலர்களெல்லாம் நம்ம அர்ச்சிக்கிறது இல்லை. ஆனால் முருகநாயனார் என்ன பண்ணுறாரு? அன்னைக்கு பூக்கிற மலரை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு பூசை பண்ணுறார். அப்போ அவர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்? அந்த 10 மணிக்கு பூசை முடிஞ்சு அர்த்த ஜாமம் முடிஞ்சோடனே போயிடும். வீட்டில் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய பணிகளை பார்த்துட்டு அடுத்தது வந்துடணும். எப்போ? ஒரு 4 மணி நேரம் தான் அவருக்கு தூக்கம் முருகநாயனார். அப்படித்தான் இது. அந்த 6 காலம் என்பது இதுதான். இதை நாம் மனதில் வைத்துக்கணும். 6 காலங்கிறது இன்ன காலத்தில் காலைல 6 மணி, 8 மணி, 12 மணி, மாலை 6 மணி, 8 மணி, 10 மணி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த நேரங்களில் நடக்கக்கூடிய பூசைகளை நாம் வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம்
போய் தரிசனம் பண்ணிக்கலாம். சரிங்களா? போய் ஆனால் போகும் பொழுது நம்மால் முடிஞ்சது ஒரு 2 மலர்களை பறிச்சுக்கிங்க, கொண்டு போய் கொடுங்க. அது மிக மிக உயர்ந்ததாக இருக்கும், ரொம்ப உத்தமமானதும் கூட. ஏன்னா புண்ணியம் செய்தாருக்கு தான் பூ உண்டு. நம்ம தகுதி என்னன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம புண்ணியம் செய்கிறோமா இல்லையான்னு பூ கொண்டு வரக்குள்ள தான் தெரியும். கொண்டு வரல அப்படின்னா புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன பண்ணணும்? 5 எழுத்தையும் சிவபெருமானிடத்தில், சாமி எப்படியாவது எனக்கு உனக்கு மலர் கொடுக்கும் பணியை முதல்ல கொடுங்க, நான் உங்களுக்கு மலர் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை பெருமானத்தில் வைக்கணும். அப்புறமே நம்மளது அவர் பார்த்துக்குவார். நாம் என்ன பண்ணனாலும் என்ன பண்ணோம், எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பையன் நல்ல மார்க் எடுக்கணும், இதெல்லாம் வேண்டணும்னாலும் அதுக்கு முன்னாடி எல்லாம் முதல் விண்ணப்பமாக என்ன இருக்கணும்? சுவாமி உங்களுக்கு வரும் பொழுதெல்லாம் நான் மலர் கொண்டு வரக்கூடிய பணியை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் இறைவன்கிட்ட முதல் விண்ணப்பமாக இருக்கும். அதை செய்துட்டோம்னா மீதியெல்லாம் தானாக நமக்கு வந்துடும். எது? இறைவனுக்கு மலர் கொடுத்துட்டோம்னா மீதி நமக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் என்ன பண்ணிடுவார்? தானாக இறைவன் நமக்கு கொடுத்துருவார். அவரே கொடுத்துருவார், நம்ம கேட்கணும் இல்லை. ஏன் வேண்டத்தக்கது அறிவோயினி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துருவார். தானாக வந்துடும்னா நீங்கள் அதே வந்துடும்னா நினச்சிக்காதீங்க, இறைவன் அதை கொடுத்துருவார். ஏன்னா தானாக வந்துன்னா சித்தாந்த கொள்கைக்கு வேறானதாக ஆகி போயிடும். அப்புறம் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த இடத்துல பொருள் கொள்ளும் பொழுது இறைவன் நமக்கு மற்றவை செய்து கொடுத்துருவார் அப்படிங்கிறது. அங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைத்து தங்கி கொடுச்சென்று அன்பினோடு சாத்தி வாய்த்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பறிந்து உள்ள பரமனார் பதிகப்பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். என்ன பண்றாருங்க? அப்பணிகள், அந்த அலங்காரத்திற்குரிய அந்த மலர்களை எல்லாம் 6 காலத்துக்கும் அதற்குரிய மலர்களை எல்லாம் அமைத்த காலம், உரியவனவற்றை விதித்தப்பட்ட காலம் அமைத்து அதை கட்டி இன்ன காலத்துக்கு இன்ன பூக்களை கொடுக்க வேண்டும். அங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு அமைத்த காலங்களில் அமைக்க எந்த காலம் உரியவற்றை விதித்தப்பட்ட காலத்தில் கொடுத்து அமைத்து கட்டுதல். அதை இப்போ மாலையில் கொடுக்குறத காலையில் கொடுக்கல, காலையில் எந்த மலர் முதல்ல கொடுக்கணுமோ அதை கொடுத்தார், உச்சி காலத்துக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறார். அப்போ உரிய காலத்துக்கு உரிய மலர்களை தாங்கி கொடுத்து வெவ்வேறு திருப்பூக்குடைகளை அமைத்த பூக்கள் வெவ்வேறு மாலைகளாக சமைக்கப்பட்ட பட்டியலில் ஒரு ஆள் தாங்கி செல்லும் சுமை தாங்கியாதனி தாங்கி என்றார். தாங்கினா இப்போ மாலைகளை கொண்டு போகும்பொழுது நம்மளை மாதிரி என்ன பண்ணுவாங்க, கடையில் வாங்கி ஒரு கேரி பேக்கில் வாங்கி இடுப்புக்கு கீழெல்லாம் கொண்டு வரக்கூடாது மாலையை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெரிய மாலையை கட்டினா 2 பேர் பிடிச்சுவாங்க, தாங்கி இருப்பாங்க. தாங்கி அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடையில ஒரு கோல் வச்சு அந்த கோலில் இந்த மாலைகள்லாம் வரிசையாக மாட்டிடுவாங்க. இப்போ இறைவனுக்கு நாம் இங்கேருந்து பூ கொண்டு போகிறோன்னா அப்படியே என்ன பண்ணக்கூடாது, 2 கேரி பேக்கில் வாங்கி கீழே தொங்க போட்டு இடுப்புக்கு கீழே வச்சுலாம் கொண்டு போகலாம். இடுப்புக்கு இறைவனுக்கு கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு பொருள்களும் நம்முடைய இடுப்புக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதனால தான் உடையவரே என்ன பண்ணணும், இடுப்புக்கு கீழே வர மாதிரி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம் பூசை பண்ணுற அந்த பையை எங்கள் பஸ்ஸில் போனோம்னா எங்கே வேணாலும் போடுறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. அது மேலான பொருள், மேலானவருக்கு போகிறதுனால மேலே தான் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாலை என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு குச்சி வச்சு அந்த குச்சியில் பங்கு விட்டு தான் இறைவனுக்கு கொண்டு போய் அதை கீழேயே படாமல் கொண்டு போய் சாத்துவாங்க. அது மாதிரி தாங்கி பூ தாங்கி கொண்டு வந்து வெவ்வேறு திருப்பு அமைத்து சமைத்தபடி ஒரு ஆள் தாங்கி செல்லும் சுமை தாங்கி என்றார். போதோடு, ஏன்னா பூ அவ்வளோ சிறப்புங்க. போதோடு நீர் சுமந்தேத்தும் புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது. அப்புறம் சாமி சொல்றார், எல்லாரும் பூவும் நீரும் கொண்டு போனாங்க, நானும் போனேன் அப்படிங்கிற. அது மாதிரி பூவோடு நீர் சுமந்து நின்னடியார் வழிபடுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இறைவனுக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமங்களை தோளில் மேல் தூக்கி பிடிக்க வேண்டும். கோலப்பூ கூடை தன்னை நினைந்தனர் கொண்டு. அப்போ கூடை எங்கே பண்ணணும், தோளில் தான் சுமந்து கொண்டு போகணும். இறைவனுக்கு போகக்கூடியதெல்லாம் எங்கே இருக்கணும், தோளில் தான் இருக்கணும். அன்பினோடு, நாம் இந்த இடத்துல அன்பை கொண்டு வந்துருவோங்க. நம்ம இடத்துல இருக்கிற அன்பு ஊன அன்பு,
உண்மை அன்பு இல்லை, ஊனமில்லாத அன்பு முதல்ல வந்துச்சுன்னா நாம் முதல்ல சொன்னதான், குழந்தைக்கு அந்த உணவு கீழே விழுந்த மண்ணில் விழுந்த சுத்தம் இல்லாத ஒரு பொருளை குழந்தைக்கு ஊட்டுவோமா அப்படின்னு சிந்திக்கணும். என்னங்க முதல் தான் சாமி தாயும் சால பரிந்துறீங்க, இப்போ சாமி குழந்தைங்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். கண்ணப்பர் அப்படி தான் பார்த்தார் சுவாமி. கண்ணப்பர் அப்படி தான் பார்த்தார். தன்னை பசுவாகவும் அதை கன்றாகவும் கண்டார். அப்படித்தான் நாமளும் சில இடங்கள் அன்பு இருந்தால் அப்படி தான் பார்க்கணும். அவரு நமக்கு மீது அன்பு இருக்கிறதுனால தான் அவர் நம்மளை கன்றா பார்க்குறார். நமக்கு அவர் மேலே அன்பு இல்லாதனால தான் நம்ம தாயாவே பார்க்கணும். சரியா? ஏன்னா தாயா இருந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு சாப்பாடு அம்மாவுக்கு கொண்டு போகிறோம், ஒரு இட்லி மண்ணல் விழுந்துருச்சா எடுத்து தொடச்சிட்டு அதை வச்சு கொண்டு அம்மாவுக்கு கொடுத்துருவோம், இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு. ஆனால் குழந்தைனா வந்தால் என்ன பண்ணுவோம், தரமாட்டோம். இது உண்மைங்க, நான் சொல்கிறக்கூடிய இந்த நிகழ்வு உண்மை. அம்மாவுக்குன்னா என்ன பண்ணுவோம், மண்ணில் விழுந்தாலும் அது என்னத்தை போய் படுத்தி கிடையாது, அது போய் வேணும் நல்லதாக இருக்குது, எடுத்து கழுவிட்டு கூட கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆனால் குழந்தைக்கு நாம் அப்படியே தரமாட்டோம். அப்போ இந்த இடத்துல யாராக பார்க்கணும், இறைவனை குழந்தையாகத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் அன்பு. அந்த இடத்துல எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல அன்பு இல்லையா? அப்ப நெஞ்சம் மலர் பறித்த தொடுத்தல் சாத்தல் முறைய செயல்கள் யாவும் மனத்துள் நிறைந்து அன்போடு செய்தல் வேண்டும். இப்ப அந்த அன்பினால் சாத்தி அப்படின்னா எந்த அன்பு இருக்கணும், மனத்துல அன்பு இருக்கணும். வெளியில 4 பேர் என்னை பார்ப்பாங்கிறதுக்காக அந்த தொண்டை நான் செய்யக்கூடாது. அதே மாதிரி செய்த முடித்த பிறகும் செய்யும் பொழுது என்ன இருக்கக்கூடாது, நான் செய்கிறேன் என்கிற முனைப்பு நம்மிடத்தில் இருந்ததுன்னா அது செய்ததின் பலன் நமக்கு இல்லை. செய்யலாம், அதற்கு உண்டான பிறவி அடுத்த நமக்கு சிவம் சார்ந்து ஒரு பிறவிக்கு தயார், பிறவி உண்டு. நான் செய்யலேன்னு செய்தனா என்ன ஆகுங்க, பிறவி இல்லாம தப்பிச்சுக்கலாம். நான் செய்யலை, இறைவன் தான் செய்விக்கிறாங்கிற எண்ணம் வேணும். 10 பேர் பார்த்த உடனே இப்போ கிராண்டாக பண்ணுறது. 10 பேர் பார்க்குற அன்னைக்கு நான் சாமி 1/2 மணி நேரம் நின்று கும்பிடுது, யாரும் பார்க்கலையா, ஒரே நிமிஷத்தில் ஓடி போயிடுது. அப்போ இந்த இடத்துல என்ன நினைக்கிறேன், நான் வந்து நல்லா சாமி கும்பிட்றேன், அவங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக 1/2 மணி நேரம் நிற்கிறேன். இன்னொரு நாள் யாரும் பார்க்கலைன்னா அங்கே இறைவன்கிட்ட என்ன பண்ணணும், யார் இல்லாத இடத்துல தான் அடியார்கள் 1/2 மணி நேரம் நிற்கணும் இறைவன்கிட்ட. எல்லாரும் இருந்தாங்களா, நம்ம சாமி எல்லாம் நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க, நீ பாரு நான் அப்புறமேட்டு வந்துக்கிறேன்ட்டு நம்ம போயிட்டு வந்து பொறுமையாக கூட்டம் இல்லாத பார்க்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணோம், கூத்தில் முந்தி அடித்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சாமி தெரியாமல் பண்ணி நாமளும் முன்னாடி நாம தான் போனால் தான் அன்றைக்கி தான் சாமி நமக்கு என்னமோ அருள் செய்கிற மாதிரியும் மற்ற நாள்லாம் நம்மளை விட்டுற மாதிரியும் தான் நம்ம அடியார்கள்லாம் இருக்கும். அடியார்கள் மற்றவர்களுக்கு வழி விட்டுட்டு உண்மையாலும் நீங்கள் காலை நேரங்களில் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். கொடிமரத்துக்கு வெளியில் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா அபிஷேகம் பார்க்கலாம். ஆனால் இந்த விசேஷ காலங்களில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்க்க வேண்டிய இறைவனை 10 பேர் தான் பார்க்க முடியும். அவ்வளோ அடைச்சி வச்சு நம்ம அப்படியே நம்ம மறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி அன்புங்கிறது இறைவன்பால் நாம் வைக்கக்கூடியது. அந்த எப்படி இருக்கணும், உள்ளத்தில் இருக்கணும். உள்ளத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். நெஞ்சில் வலிய நேசம் கொண்டு அப்படிம்பார் எரிபத்தர். ஊனமின்றி நிறையார்வார் உருகு மனத்தார் அப்படின்னு சொல்ல, ஆளான மெய்மை தவத்தாள். அந்த அடிமை பண்பு தான் அந்த அன்பு. அதுதான் வேணும். நாளை போவோம் நாளை போவோம் என்று இருந்தாரே திருநாளை போவார். அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. இத்திறத்தை ஆளுடைய பிள்ளைகளும் இத்தல தேவாரத்தில் சிறப்பித்து பாடினார். இது மட்டும் இல்லைங்க, இவருடைய இன்னும் இது போல நிறைய சொல்லலாம். இவருடைய நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். பதிகப்பற்றான பதிக தொண்டர்தன் கயமூழ்கி துணையாளும் சாத்தும் புனைகளும் கொண்டு கொண்டாடி பரவி குறித்து முருகன் செய் கோலங்கள் கண்டு கண்டு கண்குளிர களிர குளிர கழிவார தொழிமல்கு கல்லர் பண்டு பண் செய்யும் புகழூர் வர்த்தமானீச்சரமே அப்படின்னு சம்பந்தர் சொல்லுவார். முருகநாயனாரை பற்றி யாருங்க சொல்றாரு, சம்பந்தர் சொல்றாரு. ஆளுடைய பிள்ளைகள்னு சொல்றாங்க. நீல நக்கர் பேசுவார். என்ன இவங்க புராணத்தெல்லாம் பின்னாடி பேச போகிறாரு. நீலநக்க புராணத்தில், திருக்குறிப்பு, சிறுதொண்ட நாயனார் வரலாற்றில் இப்படி எல்லாம் முருகநாயனார் அங்கங்கே சேக்கிலார் பெருமான் வச்சு பெருமைப்படுத்தியிருப்பார். திருஞான சம்பந்த பெருந்தகையோட வரலாற்றில் இப்படி ஏன்னு கேட்டிங்களா, திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் அங்கே சந்திக்கிறாங்க. 2வது முறையாக சந்திக்கக்கூடிய நிகழ்வு முருகநாயனார் திருமணத்தில் பூம்புகலூரில் நடைபெறுகிறது. முதல் சந்திப்பு சீர்காழியில் நடக்குது. அது சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு வயது 7. முதல் சந்திப்பு நிகழும் பொழுது
7 வயதில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருந்தகையும் சந்திக்கிறாங்க சீர்காழிப்பதி. அதன் பிறகு ஏறக்குறை 2 ஆண்டு காலம் திருத்தல யாத்திரை மேற்கொள்றாங்க. நாவுக்கரசர் ஒரு பக்கமும், அந்த சம்பந்த பெருந்தகை அப்பதான் திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கொடிமாடச்செங்குன்று என்று சொல்லப்படக்கூடிய திருச்செங்கோடு, திருநனா இங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் போயிருக்காரு. அவ்வினைக்கு வினை பதிகம்லாம் பாராயணம் இங்கே செய்துட்டு தான் அங்கே போகிறாங்க. எங்கே மறுபடியும் முருகநாயனார் மடத்துக்கு போய் யார் ஆளுடைய அரசு நாவுக்கரசு வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் நீங்கள் நான் சம்பந்தர் புராணத்தில் போனோமா அற்புதமான காட்சிகள் இதெல்லாம் பின்னாடி இருந்தாலும் இங்கே நினைவு கூறுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாவுக்கரசு பெருந்தகை வராரு. அதுக்கு முன்னாடி இங்கே யாருக்கிறாரு ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்த பெருந்தகை மடத்தில் இருக்கிறாங்க உள்ளார. அங்கே அவர் காதுக்கு போகுது, இது மாதிரி நாவுக்கரசர் உங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அங்கே என்ன போகுது, சம்பந்தர் இங்கே இருக்கிறாருங்கிற செய்தி நாவுக்கரசருக்கு போயிடுச்சு. இவருக்கு என்ன வருது, நாவுக்கரசர் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணணும், அது யாருடைய ஊர், பூம்புகளும் முருகநாயனார் இருக்கிற ஊராச்சே. என்ன பண்ணும், முருகநாயனார் கூப்பிட்டு, ஏப்பா நாம தான் இன்னைக்கு குருநாதர் ஆகிட்டோம்னா என்ன ஆகணும், சிவபெருமானுக்கே பூ போடாத மாலையை எனக்கு கொண்டு வந்து போட்டுரு, சிவபெருமானுக்கு தேங்காய் பழத்தை கொண்டு போவாத எனக்கு கொண்டு வா. இப்படித்தான் இன்னைக்கு குருநாதர் ஆகிட்டோம்னா, குருநாதருங்கிற பேரில் நாம் என்ன பண்ணுறோன்னா எனக்கு போடுற மாலையை நால்வருக்கு போடு, சாமிக்கு போடு. அவரை விட இங்கே யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் குருநாதர் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு போடுறதை விட்டுட்டு எல்லாம் எனக்கு போடு, எனக்கு போட்டியாவே சிவபெருமானுக்கு போட்ட மாதிரி. இதை நீ சொல்லக்கூடாது, நாம் அது சொல்லிக்கூடாது. இப்போ நானே அது சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம், இப்போ எனக்கு போட்டினாவே சிவபெருமானுக்கு போட்ட மாதிரி அப்படி நாம் சொல்லக்கூடாது. அப்படித்தான் இன்னைக்கு இருக்குது. போய் சிவபெருமானுக்கு கொண்டு வந்தால் கூட எப்பா நீ போய் அவருக்கு போடு, எனக்கெல்லாம் இது தகுதி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கிறோமான இல்லை. வரது பூரா தேங்காய் பழம் கொடுக்கல, எனக்கு மாலை போடலை, இப்படி தான் இன்னைக்கு குருநாதராக இருக்கிறவங்களோட நிலைமை இருக்குது. அப்படி இவர் என்ன பண்ணுறாரு, சம்பந்த பெருமான் அவருக்கு முன்னாடி எந்திரிச்சு ஊரோட எல்லைக்கு ஓடுறாருங்க. யார், முருகநாயனாருக்கு முன்னாடி இவர் போய் நிற்கிறார் ஊரோட எல்லையில். சம்பந்த பெருந்தகை அங்கே போய் நிற்கிறார். யார, நாவுக்கரசு பெருந்தகை வரவேற்பதற்காக. அதுக்கு பின்னாடி முருகநாயனார் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க. வந்து அப்படி வரவேற்றவர் அங்கே வந்து எங்கே இருந்து சாமிகள் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருவாரூர்ல இருந்து வரேன், திருவாரூர் தரிசனம் எப்படின்னு கேட்குறாரு. அங்கே கேட்குறாருங்க சம்பந்தர், திருநாவுக்கரசு ஒட்டி கேட்குறாரு, அங்கே திருவாரூரில் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நான் என்னன்னு சொல்ல முடியும், அந்த தரிசனத்தை நான் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அந்த பொற்கவரி அப்படின்னு சொல்லி ஒரு முத்து விதானம் அப்படின்னு ஒரு பதிவும் வரும், திருப்புகழூர் பதிவு, பூம்புகழூர் பதிவு. அதில் சொல்வார், இந்த மாதிரிலாம் நான் அங்கே பார்த்தேன் இறைவனை அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவேன்னு சொன்னவர் என்ன சொல்கிறார், ஒரு வகையாக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டது நீங்களாச்சு, அதனால் நான் சொல்கிறேன்னு சொல்லி சம்பந்தர்கிட்ட சொல்கிறார். அப்போ இவங்களோட சந்திப்பு பொழுது வயது ஏறக்குறைய 9. இதுக்கு பின்னாடி 16 தான் அவருக்கு முக்தி. 7 ஆண்டு காலம் முருகநாயனார் மீண்டும் அந்த பணிகளை தொண்டு தான் செய்துட்டு வர்றாரு. இப்படி சொன்னோடனே அப்படியா, அவர் இப்போ சொல்கிறாரு, நாவுக்கரசு பெருந்தகையே நீங்கள் இங்கேயே முருகநாயனாருடைய மடத்தில் இருங்க, நான் போய் திருவாரூர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் அங்கே அந்த பாட்டை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கேருந்து என்ன பண்ணார், திருவாரூர் திருத்தலத்துக்கு தலையாத்திரை கிளம்பிட்டார். அவர் போயிட்டு வர வரைக்கும் இவர் இங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சியாத்தமங்கை, திருநக்கர், செங்காட்டங்குடி, சிறுதொண்ட நாயனார், இது வழிபட்ட தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணுறார். நாவுக்கரசு அங்கே போய் தரிசனம்னா போனோன்னு பாடிலாம் வரமாட்டார், அங்கே போய் உழவான செய்கிறார். அப்போ எத்தனை நாள் ஆயிடும். இவர் அங்கே போயிட்டு வர்றார். ஏன்னா சம்பந்த பெருந்தகை போனார்னா சும்மா ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னாடி போவாங்க. நாம் ஒரு 100 பேர் யாத்திரை போனோம்னா அதை 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கூப்பிட்றக்கே நமக்கு பெரிய தலைவலி போராட்டம் நடந்தது. அவர் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கூட்டி போயிட்டு வரணும் திருஞான சம்பந்த பெருந்தகை. அப்போ அத்தனை பேரும் திருவாரூர் போயிட்டு வராங்க. வரக்குள்ள இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போய் இப்போ எல்லையில் நின்று வரவேற்கிறார் நாவுக்கரசு பெருந்தகை. அப்போ பெரியவங்கெல்லாம் எப்படி இருந்துக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு அந்த என்ன சொல்லுவாங்க ஈகோ இருக்குது, அவர் இடத்துல எவ்வளவு பணிவு இருந்திருக்குது பெரியவங்க இடத்துல. இவர் போய் அவரை வரவேற்றார் ஊர் எல்லையில. இப்போ இவர் போய் ஊர் எல்லையில திருஞான சம்பந்த பெருந்தகை வரவேற்கிறார்.
இந்த நிகழ்வுகள் எல்லாமே எங்கே பார்க்கணும், ரெண்டும் அப்படியே அந்த ரெண்டு சந்திப்பும் இருக்கும் பொழுது அப்படியே சேக்குரார் சொல்லுவார், 2000 பார்கடல் போல்வன, ரெண்டு பக்கமும் அதே பெரிய கடல்கள் இருந்த போல இருக்கு. அதுதான் நமக்கு திருக்கூட்ட சிறப்பிலேயே சொல்லிடுறோம், 1000 பார்கடல் போல்வது அகிலகாரன் தார்பணிவார்கள் தான். அவங்களோட அந்த பார்த்தா எப்படி இருக்குது, அது ஓசை, எது அந்த கடல் ஓசை எழுப்பி கொண்டிருக்கும், இவங்களும் ஓசை எழுப்புறாங்க. என்ன, திரு ஐந்தெழுத்தின் ஓசை. ரெண்டு பக்கமும் நாவுக்கரசு பெருந்தகை பின்னாடி அடியார்கள் இருக்கிறாங்க, சம்பந்த பெருந்தகை பின்னாடி அடியார்கள், அப்படியே 2 கடல்கள் ஒன்று சேர்ந்த ஓசை அப்படி இருக்குதான் ஐந்தெழுத்தோட ஓசை. அப்படிதான் பதிகப்பற்றாம் ஓங்கி சிறந்த ஐந்தெழுத்தும் ஓவா நாவில் உணர்வினார் அப்படிங்கிறது. அந்த அஞ்செழுத்தை பற்றி, ஐந்தெழுத்து அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, நமசிவாயன்னு இவர் சொல்லலைங்க, சிவாய நமன்னு சொல்லிருக்கார். நமச்சிவாயனா நமச்சிவாயன்னு சொல்லியிருப்பாங்க. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தான் அஞ்சும். அப்போ 5 எழுத்துனாவே அது சிவாய நம தான். தூள பஞ்சாட்சரம்னா நம்ம பேராவே சொல்லிடுவாங்க. இப்போ நமச்சிவாய வாழ்க மாணிக்கவாசன், அவரு நாதன் நாமம் நமச்சிவாயவே, இச்சி அந்த பேரா வரும்பொழுது இச்சி சொல்லுவாங்க. குருநாதர் இடத்துல உபதேசம் பெறும் பொழுது இச்சி இருக்காது, நமசிவாய, இச்சி நமசிவாயம் தான் வரும், இச்சி வராது. பேரா எழுதும் பொழுது இச்சி வரும், நமச்சிவாய அப்படின்னு பேரா வரும் பொழுது வரும். இதில் சிங்கிறது சிவம், இங்கே 5 எழுத்துங்கிறது சிவாய நம. சி சிவம், வா சக்தியின் வழியாக, யா உயிரை எதை செய்து, நாம அப்படிங்கிறது மலம், நம அப்படிங்கிறது மலம். இப்போ 5 எழுத்து இங்கே என்ன ஆகுது, 3ஆ வருது. இந்த 3 தான் என்ன ஆகுதுங்க, 5ஆ விரியுது. இந்த 5 எழுத்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேதம் மறை அத்தனையும் 5 அடக்கும், 5 எழுத்தில் அடக்கும். உலகத்தில் இருக்கிற திருமுறை வேத ஆகமம் இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனை எதில் அடக்கும், 5 எழுத்துள் அடக்கம். இந்த 5 எழுத்துல தான் எல்லாமே அடங்கி நிற்குது. அந்த சிவாய நம, அது சிவய அப்படின்னு வரணும். இது 5 எழுத்தும் என்ன சொல்லுது, 3 பொருளை கொடுக்குது, பதி பசு பாசம். சிவ அப்படிங்கிறது பதி, யாங்கிறது பசு, நாமாங்கிறது மலம். இப்ப பதி பசு பாசம் என்கின்ற 3 எங்க இருக்குதுங்க, 5 எழுத்துல இருக்கு. இப்ப 5 எழுத்தின் வடிவம் எது, நடராச பெருமானுடைய வடிவம் 5 எழுத்தின் வடிவம், சிவாய நம அப்படிங்கிற. அப்ப இந்த 5 எழுத்துன்னு இந்த இடத்துல எதை சொல்றாரு, ஓங்கி சிறந்த 5 எழுத்து அப்படிங்கிறது சிவாய நம அப்படிங்கிறது தான். நமச்சிவாயனா நமச்சிவாயன்னு சொல்லியிருப்பார். போற்றிவோ நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன் மாணிக்கவாசன் சொல்றாரு. அவர் சிவாய நமன் எங்க சொல்லுவார்னா 555வது பாடல்ல தான் சொல்லுவார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனா என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். திருவாசகத்தில் இதை சொல்றதுக்கு அவருக்கு எத்தனை பாட்டு தேவைப்பட்டுச்சு, 554 பாடல் முடிஞ்சு 5 5 5 என்று இருக்கக்கூடிய 555வது பாடல்ல தான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப். அப்ப சிவாய நம பெறதுக்கு என்ன பண்ணணும், நமசிவாயன்னு நீங்க தவம் பண்ணியிருக்கணும். நமசிவாய பலகாலம் குருநாதர் இடத்துல கேட்டு அந்த நீங்க அந்த குருநாதர் சொன்ன வழியில் நின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், அடுத்தது சிவாய நம என்கின்ற சிவபூசை கிடைக்கும். நமசிவாயங்கிறது சரியை, அதாவது அனுஷ்டானம் செய்யக்கூடிய பொழுது குருநாதர் நமக்கு அப்பதான் நமக்கு தகுதி என்னன்னே தெரியும். குருநாதர் நம்ம காதில் உபதேசம் பண்ணாரு பாருங்க, அப்ப சிவாய நம்ம சொல்றாரா நமசிவாய சொல்றாரா, அதை வச்சுதான் உங்களோட தகுதி நமக்கு என்ன, நம்ம தகுதி அவர் தான், நம்ம தகுதி நமக்கே தெரியாது, குருநாதர் சொன்னாதான் தெரியும். என்ன சொல்றாரு 5 எழுத்து, அதுதான் நம்மளுடைய தகுதி. எடுத்த உடனே நமசிவாய சொன்னா அவ்வளவுதான், நம்ம இன்னும் சிவாய நமக்கு பலகாலம் அது செய்தோம்னா தான் நம்ம நீக்கம் பெற்று வினை நீக்கம் பெற்று எங்க போக முடியும், சிவாய நம்ம பெற முடியும். அப்படி பெற்றது தான் நமசிவாய வாழ்களிலிருந்து சிவாய நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனக்கு. அப்படி அதுக்காக தான் அப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப பாங்கில் புரிந்து பரிந்து உள்ளார் பரமர் பதிகம் பற்றான. இப்ப பதிகம்லாம் பாடுறமே, அது எப்படி பற்றான அந்த உறுதிப்பாட்டோட நம்ம பாடணும். ஓங்கி சிறந்த 5 எழுத்தும் ஓவா நாவில் உணர்வினார், எப்பொழுதும் 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். முருகநாயனார் என்ன பண்ணுவாருங்க, எப்பொழுதும் 5 எழுத்தை ஓவாது சொல்லிக்கொண்டே இருப்பார். நம்ம 5 எழுத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கணும்.
சொல்ல சொல்ல என்ன ஆகுங்க, அது நமக்குள்ள அப்படியே ரத்தம் ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் ஐந்தெழுத்து. அந்த அளவுக்கு நாம் சொன்னோம்னா தான் வினை நீக்கம் வரும். சும்மா நாம் வந்துட்டு உடனே அவ்வளோதான், புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, இதையோடு முடிச்சுக்கலாம். சாமி இந்த தண்ணி ஊற்றிட்டேன், பூ வச்சுட்டேன், நீ கிளம்பு நான் கிளம்புறேன் அப்படின்னு போனால் இதுக்கு பேர்லாம் அன்பு கிடையாது. எப்படி ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எங்கும் நகராம பார்த்து கொண்டே இருப்போமோ, அதுபோல இறைவனை சிந்தித்து கொண்டிருப்பது தான் அன்பு. எப்பயாவது பார்க்கறதுக்கு பேர் அன்பு இல்லை, அது தேவைக்கு சுயநலத்தோட போய் பார்க்கறது, தேவைக்கு பார்க்கறது. அப்ப தள்ளும் முறைமை ஒளிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தான் தெள்ளு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வள்ளத்தில் அள்ளி அகிலம் இன்று அளித்த அம்மை முளைப்பாலுடன் உண்ட பிள்ளையார்க்கு நண்பருமாம் பெருமை உடையாராயினார். இவர் எப்படிப்பட்டவர்னா, இவரோட பெருமையை இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாதுங்க. நான் வேணா சிம்பிளாக சொல்லிட்டேன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. இவர் யாருக்கு தெரியுமா? அம்மை இடத்துல ஞானப்பால் உண்டார் இல்ல, அவருக்கு நண்பருங்க முருகநாயனார். அவருக்கு நண்பருங்க முருகநாயனார். தள்ளும் முறைமையை ஒளிந்திட, தள்ளும்னா என்னது? நம்ம இடத்துல தேவையில்லாதனவற்றாவெல்லாம் தள்ளுவது, அதுக்கு தான் தள்ளும் முறைமை. அறநூல்களில் அறிவை கொண்டு எதை தள்ளணும்? அறநூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த அறிவோடு விளக்கப்பட்ட தகைமையுடைய எல்லா பொருள் எது எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம இடத்திலிருந்து நகர்த்துதல், ஆணவம் அப்படியே நகர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளு முறைமை. அப்போ அதுதான் தள்ளு முறைமை. ஒளிந்திட அப்படிங்கிற, ஒளிந்திட நீங்கி தாமே ஒதுங்கின. அப்போ முறைமையினால் வரும் செயல்களை குறித்தது இது ஆகு பெயர். ஒளிந்திட அப்படிங்கிற இத்தகுதி ஒழுக்கும் மறையவர் அப்படிங்கிற, இத்தகுதி ஒளிந்திட அப்படின்னா நீங்க அப்படிங்கிற, தானாகவே ஒதுங்கினர் என்று குறிப்பு. இப்போ ஒளிந்திட அப்படின்னா என்ன அர்த்தம்? தானாகவே நீங்கிருச்சு. அப்ப யாருக்கு தானா மலம் நீங்கி இருக்கும்? யாருக்கு தானா மலம் நீங்கி இருக்கும்? சிவபெருமானுக்கு தான் தானா. மீது எல்லாருக்கும் நமக்கு குருநாதர் தேவை. நமக்கு குருநாதர் இருக்கணும், இருந்தாதான் நமக்கு மலம் நீக்கம் ஏற்படும். இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவர் ஒருவர் தான், சிவபெருமானை தவிர மீது யாருமே உலகத்தில் இல்லை. நமக்கு சிவபெருமானை தவிர வேற யாரும் உலகத்தில் இயல்பாக பாசங்களில் இருந்து நீங்குவர் இல்லை. நீக்கணும்னா நமக்கு பாருங்க, நீக்குதல், அங்க நீங்கிட, அங்க ஒளிந்திட, ஒளிந்திடங்கிறார். நமக்கு ஒளித்திட ஒருவர் வேணும், நமக்கு ஒளித்திட ஒருவர் வேணும். சரியை கிரிமுதாக தவநெறி வாழ்வு தகுதி அப்படிங்கிறார். அண்மை சுட்டி தகுதிங்கிறது சரியை கிரியை யோகத்துல ஒழுங்கும் மறையவர்தாம் அப்படிங்கிறார். வேதங்களும் தெள்ளு அப்படின்னா தெளிந்த, தெள்ளு மறைகள் உலக உண்மை தெளிந்தவர். தெள்ளுனா உலக உண்மை. எது உலக உண்மை? நிலையில்லை என்கின்றது தான் உலக உண்மை. நிலையில்லை அப்படிங்கிறதும் எது நிலையானது? இறைவன் மட்டும், சிவபெருமான் மட்டும்தான். அது இறைவன் மட்டும்தான், யார் வேணாலும் எடுத்துக்கூடாது. சிவபெருமான் மட்டுமே நிலையானவர். என்ன ஆகுங்க? இது அப்படியே பார்த்துக்குவோம் சீக்கிரமா. மேல சிவத்திலிருந்து என்ன வரும்? திரோதானம் வரும். திரோதானத்திலிருந்து மாயை, மாயையிலிருந்து அப்படியே என்ன வருங்க? பரசிவத்திலிருந்து பராசக்தியின் வழியாக திரோதானம், திரோதானத்திலிருந்து மாயை, மாயை வழியாகத்தான் இப்ப நாம எல்லாம். இப்ப மீது இது ஒடுங்கும் பொழுது எப்படி ஆகும்? மாயை எல்லாம் போய் எங்க ஒடுங்கும்? கருவிகரணங்கள்லாம் மாயையில ஒடுங்கும். மாயை திரோதானத்தில் ஒடுங்கும். திரோதானம் அருள் சக்தியில ஒடுங்கும். அருள் சக்தி சிவத்தில் ஒடுங்கும். அவர் மட்டுமே ஏகனாகி ஒன்றாய் இருப்பார். மீது எல்லாருமே வந்து போகக்கூடியவங்களாக தான் இருப்போம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த இடத்துல தெள்ளு மறைகள் முதலான ஞானம் செம்பொன் வள்ளத்தில் அப்படிங்கிறார். தெள்ளு மறைகள், அப்ப தெள்ளு தெளிவிக்கும் வேதங்களும் உபநீசங்களும் முதலான ஞானம், மறைகள் தேவதேவனாய் சிறந்த முடிவாக எடுத்து சொல்லப்படும் ஞானம். தெல்லிவடி தளித்த பொருள் சிவனடிக்கு செறிவுங்கிறார். அப்ப
இப்போ இந்த தெளிவு, இப்போ இந்த தெளிவு எப்படி? மறைகள் முதலான ஞானம் இரண்டு தனத்திலும். இப்போ அன்னை வந்து திருஞான சம்பந்த பெருந்தகைக்கு ஒரு தனத்திலிருந்து பால் பீச்சி கொடுத்தாளா, இரண்டு தனத்திலிருந்து கொடுத்தாளா, ரெண்டு தனத்திலிருந்து கொடுத்தா. ரெண்டு தனத்திலையும் பாலை பீச்சி தான் கொடுத்தா. என்ன கொடுத்தானா? பரஞானம் அபரஞானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு ஞானத்தையும் திருஞான சம்பந்த பெருந்தகைக்கு கொடுத்தா. கலைஞானம் மெய்ஞானம், கலைஞானம் உணர்வு மெய்ஞானம், அதான் பரஞானம் அபரஞானம் அப்படின்னு ரெண்டு ஞானத்தையும். பரஞானம் என்பது படிக்காமலே வரக்கூடிய ஞானம், அபரஞானம் என்பது நூல்கள் வழியாக வரக்கூடியது. அந்த நூல்கள் வழியாக இப்போ நாம் ஒரு நூல் எடுத்தோம்னா அது அப்படியே நமக்கு விளங்கிருதா அப்படின்னா இல்லை. அதற்கு ஒரு விரிவுரை தேவை. அந்த விரிவுரையை சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால் திருஞான சம்பந்த பெருந்தகைக்கு அப்படி இல்லை. அப்படி தானாகவும் வரும், அவராகவும் சில வழியாகவும் தெரிஞ்சுக்குவார். அப்படிங்கிறது தானாகவே செய்யக்கூடியது இருக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு ரெண்டு ஞானங்களும் அவருக்கு கைவரப்பெறும். அதனால இரண்டையும் அம்பாள் ஒன்றாக சேர்த்து கொடுத்தா. நம்ம மாதிரி பால் கொடுத்தா அது பால் சம்பந்தமாக இருப்பார். ஞானத்தை கொடுத்ததுனால தான் அவர் ஞான சம்பந்தர். இல்லைன்னா அவர் பால் குடிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருப்பாரு? பால் சம்பந்தர் ஆயிருப்பார். ஞானத்தோட சம்பந்தப்பட்டதுனால தான் அவருக்கு திருஞான சம்பந்தர்னே பேர். ஞானத்துடன் சம்பந்தப்பட்டதுனா. அப்ப மறைகள் முதலான வரீனங்கள் திருமுலை பொன் வளர்க்கும் கரந்தருளி எண்ணிலே சிவஞானம் இன்னமுது குழைத்தருளும் பிள்ளை. இது பிள்ளையா நம்ம இவரோட திருஞான சம்பந்த பெருந்தகை புராணத்தில் நம்ம இன்னும் இது விரிவா பார்க்க போறோம். அகிலம் இன்று அளித்த அம்மை. இந்த அகிலத்தை யார் கொடுக்குறாங்க? அம்பாளின் திருவருள் சக்தி தான் நமக்கு கொடுக்குது. இப்ப நடராச பெருமானை போய் கும்பிட்டோம்னா என்ன ஆகுங்க? அன்னையின் வழியாகத்தான் நம்ம சுவாமி நம்மளை பார்க்க மாட்டார். ஒரு கண் நம்மளை பார்க்கும், ஒன்று அம்பாளை பார்க்கும். அம்பாளோட ஒரு கண் இறைவனை பார்க்கும், ஒன்று நம்மளை பார்க்கும். இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி வரும். சுவாமிகிட்ட போயிட்டு அம்பாள்கிட்ட போயிட்டு தான் அம்பாளின் வழியாகத்தான் நமக்கு அத்தனையும் கிடைக்கும். அது பரசிவத்தின் வழியாக திரோதானம், திரோதானத்தின் வழியாக மாயை, மாயனின் சரியை கிரிய யோகம் என்று சொல்லப்படக்கூடிய இதெல்லாம் கிடைக்கும். அப்போ முளைப்பால் இரண்டு ஞானங்களையும் பரஞானம் அபரஞானம் என்ற ரெண்டு ஞானங்களையும் கொடுத்து ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுனிவர் ஆமா அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு. நம்பரும் பெருமை. அப்ப இவர் யாருடைய, இவரோட பெருமை சொல்லணும்னா யாரு? அன்னை இடத்துல முளைப்பால் உண்டவரை பற்றிய நண்பர், அவருக்கு நண்பர். சம்பை நாதருக்கு தோழலாம் என்னும் வகையில் என்ற அளவில் இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. இன்னும் 3 பாடல்கள் இருக்கு. அது அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று இந்த அளவில் நிறைவு பெறும். இன்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட அன்றுளார் அடியார் வான்முகள் இங்கெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.